ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीरारं माडत्तिरुक्कोवलूरदनल् कारार्करमुगिलेक्काणपुक्कु ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கடலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து பிரஹ்லாததார்க்ஷ பலிசுக்ர நமுச்சியனந்த லக்ஷ்மீமிருகண்டு முனி வாசுகி சேவியமானம் காசாரபூத மகதாஹ்வய திவ்யசூரி சம்மர்தனோத்சுகமஹம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்கௌஷிகவார்த்தீந்தும் ஷீலாதிகுணசாகரம் ஸ்ரீமத்கனார்ய சத்புத்திரம் வரதார்யமஹம் பஜே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் திருவடித்தாமரைகளுக்கும் மத்துமுண்டான அடியார்கள் அனைவருடைய திருவடித்தாமரைகளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாசத் தொடரிலே பல பல மகனீயர்களின் வாயிலாக அருளிச்செயலின் உட்பொருள்களையெல்லாம் நன்னாக ஆழ்ந்து அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இவ்வடியவனுக்கு இடப்பட்டிருக்கிற நியமனம் பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதியிலே 51வது பாசுரம் தொடங்கி 60வது பாசுரம் வரைக்குமான பாசுரங்களின் ஆழ்பொருள்களையெல்லாம் விண்ணப்பம் செய்ய வேணும் என்பது அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டின அளவிலே யதாசக்தி யதா அவகாசம் ஒருவாறு விண்ணப்பம் செய்து சத்தை பெறலாம் என்று ஆரம்பிக்கிறேன். முதலாழ்வார்களுடைய பிரபந்தம் என இந்த 3 திருவந்தாதிகளை கொண்டாடுகிறோம். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று இந்த 3 திருவந்தாதிகளுமே எம்பெருமானுடைய பரத்வத்தை பறக்க பேச வந்தவை, எம்பெருமானுடைய பரத்வத்தை அதிவாதமாக எடுத்துரைக்க வந்தவை. அப்படி பரத்வத்தை மட்டிலுமே பேசக்கூடிய பிரபந்தமா இதெல்லாம் ஒன்று பார்த்தால் அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அப்படிப்பட்ட பரதத்துவமானவன், நாம் எல்லாருக்குமே சர்வ ரக்ஷகனாக இருக்கக்கூடியவன் என்கிற அந்த எம்பெருமானுடைய சர்வ ரக்ஷகத்துவத்தையும் காட்ட வேண்டும். அப்படி சர்வ ரக்ஷகத்துவத்தை காட்டுகிற காலத்திலே முதலாழ்வார்கள் எம்பெருமானுடைய சௌலபியம் சௌஷீல்யம் முதலான குணங்களையும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். ஏன்னா எப்பேற்பட்ட பரமாத்மா, அவன் அத்தனை பெரியவன் என்பதனை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம் அனைவரும், எளிய மக்களான நாம் அனைவரும் அவனை ஆசிரியிப்பதற்கு உறுப்பாக அவன் நம்மிடையே புறையறக் கலந்து பரிமாறின சேஷ்டிதங்களையும் நம்மிடத்திலே எடுத்துரைக்க வேணுமே. அப்படி சொன்னால்தானே அந்த எம்பெருமான் இத்தனை எளியவன் நம்மிடையே வந்து
நம்மோடே ஒருவனாக வாழக்கூடியவன். அப்படி வாழ்கின்ற காலத்திலே தானே பரமாத்மா என்பதனை நமக்கு காட்டுகிறான். தானே சர்வரக்ஷகன், சர்வசக்தன் என்னெல்லாம் நமக்கு காட்டுகிறான். அப்போ நாம் அவனையே பரமாத்மாவாக அறிந்து அவனையே ஆசிரியிக்க வேண்டும் என்பதனை நாம் உணர்கின்றோம். இப்படி எம்பெருமானுடைய சௌலபியம் சௌசீல்யம் முதலானவைகளை வெளியிட வேண்டுமென்னால் அவ்வெம்பெருமானுடைய அவதார சேஷ்டிதங்களிலே எல்லாம் நாம் ஈடுபட வேண்டும் அல்லவா? அப்போது அந்த அவதார சேஷ்டிதங்களை பேசினால்தானே இந்த எம்பெருமானுடைய நீர்மை குணம் வெளியிடும். அப்படி அந்த நீர்மை குணமானது வெளிப்பட்டதாக ஆகும். அப்படிப்பட்ட சேஷ்டிதங்கள் பலவத்தை பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியிலே ஆச்சரியமாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். அதில் 51வது பாசுரத்திலே கீழ 50வது பாசுரத்தாலே எம்பெருமான் ஸ்ரீ கஜேந்திராழ்வானுடைய ஆபத்தை போக்கினான் என்று அருளி செய்திருந்தார். ஆழ்ந்த மணிநீர் சுனை வளர்ந்த மா முதலை கொன்னான் அணிநீல வண்ணத்தவன் என்று அந்த 50வது பாசுரத்திலே அருளி செய்திருந்தார். அப்படி கஜேந்திராழ்வானுடைய ஆபத்தை போக்கின எம்பெருமானை அடியார்கள் எல்லாருடைய ஆபத்துகளையும் போக்கி மிகச்சிறந்த புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற அந்த திருநாடாகிற பேரின்ப பெருவாழ்ச்சி அதனையும் நமக்கு அளிக்கிறான் என்று எல்லாருக்குமான உபாயபூதனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று இந்த 51வது பாசுரத்தாலே அருளி செய்கிறார். அவனே அருவரையால் ஆனிரைகள் காத்தான், அவனே அணிமருதம் சாய்த்தான், அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர், இலங்காபுரம் எரித்தான் எய்து. அவனே அவனே என்ன அந்த எம்பெருமானே எல்லாம், அந்த எம்பெருமானே அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக அவன் செய்து போந்த ரக்ஷணங்களையெல்லாம் காட்டுகிறார். அருவரையால் ஆனிரைகள் காத்தான், அவனே கண்டீர். இப்படி அந்த அவனேங்கிறத பின்னாடி சேர்த்துக்கணும். நம்ம அருவரையால் ஆனிரைகள் காத்தான், அவனே கண்டீர், அணிமருதம் சாய்த்தான், அவனே கண்டீர், எய்து இலங்காபுரம் எரித்தான், அவனே கண்டீர், கலங்கா பெருநகரம் அவனே காட்டுவான் கண்டீர் என்று நாம் இதனை புரிந்து கொள்ள வேணும். இப்போ முதலிலே அருவரையால் ஆனிரைகள் காத்தான், அவனே கண்டீர். ஒருவராலும் அசைக்க முடியாததான் அந்த கோவர்தன மலையினை ஏந்தி இந்த இந்திரன் பொழிந்த கல் மாரியிலிருந்து ஆயர்களையும் ஆனிரைகளையும் அந்த எம்பெருமான் ரட்சித்தருளினானே. அவனே இப்போ அவனே ரட்சித்தான் என்ன எதனாலும் சொல்ல வேணும் அப்படின்னா, ரட்சிக்கும் போது வேறொரு துணையை அவ்வெம்பெருமான் நாடுவதே கிடையாது. ஏன்னா ஆயர்களை ரட்சித்தான், ஆனிரைகளை ரட்சித்தான் என்று பார்க்கிறோம். ஆனிரைகள்ல பசுக்கள், அந்த ஆனிரைகளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஆயர்களுடையது. அப்ப ஆனிரைகள்லாம் ரக்ஷ வர்க்கங்கள், அதை ரட்சிக்க வேண்டிய ரட்சகர்கள்லாம் யாருன்னா ஆயர்கள். அப்ப அந்த ரட்சகர்களையும் சேர்த்து இந்த எம்பெருமான் தானே ரட்சித்தானே. அப்ப கண்டி இதையெல்லாம் பாருங்கோ. அப்ப நோவுபட்டிருந்த காலத்திலே ரக்ஷ வர்க்கத்தோடு சேர ரட்சகர்களையும் சேர பிடித்து யாரெல்லாம் உலகத்துல தங்களை ரட்சகர்களாக நினைத்திருக்கிறார்களோ அனைவரையுமாக சேர்த்து அவ்வெம்பெருமான் தானே ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது தெரியறதே. அப்போ அவனே அருவரையால் ஆனிரைகள் காத்தான், அடுத்து அணிமருதம் சாய்த்தான், அவனே கண்டீர். ஒன்னுக்கொன்னு இடைவெளி இல்லாமல் பிணைந்து நின்றிருந்ததான 2 மருத மரங்கள், அந்த 2 மரங்களையும் யசோதையினுடைய துணையேதும் அழைக்கவில்லை. ஏன்னா எம்பெருமான் அப்போது சிறு குழந்தை அல்லவா, உரல்ல கட்டி போட்டிருந்தா அந்த உரலோடே சேர்ந்த வெம்பெருமான் அந்த 2 மருத மரங்களுக்கு இடையிலே நடந்தான். அந்த உரலோடே சேர்ந்து நடந்து அந்த 2 மருத மரங்களும் சாய்ந்து விழும்படியாக நடந்தானே. இதுக்கு யாரையாவது துணைக்கு கூப்பிட்டுட்டானா? யசோதையவோ நந்தகோபரையோ நம்பிமூத்த பிரான் பலராமனையோ யாரையாவது கூப்பிட்டுட்டானா? யாரையும் கூப்பிடவில்லையே. அப்ப 2 மருத மரங்களும் தானே சாய்ந்து விழும்படியாக மற்றொருவர் துணையில்லாமல் தள்ளி விழவிட்டான் என்று பார்க்கிறோம். அடுத்து எய்து இலங்காபுரம் எரித்தான், அவனே கண்டீர். பிராட்டியை கை கொள்ள வேணும், பிராட்டியை பெற வேணும்ங்கிறதுக்காக தன்னுடைய அம்புகளினாலே அந்த இலங்கையின்கிற அந்த ஒரு நகரத்தையே அழித்தானே. அந்த நகரத்தினுடைய தலைவனான ராவணனை வதம் செய்தானே. இப்படி யாருடைய துணையும் இல்லாமல் அந்த இலங்காபுரம் எரித்தான் என்று சொல்லும்படியாக அந்த இலங்கையை எரித்தவன் அவ்வெம்பெருமான் தானே. அடுத்து கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர். ஆசுர பிரகிருதிகள்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலேதான் இவ்வுலகம் கலக்கத்தோடே கூடின நகரமாக காட்டப்படுகிறது. அப்ப இந்த கலக்கத்தோடே கூடின நகரம் இந்த சம்சாரம், கலங்கா பெருநகரம். அங்கு கலக்குவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லை. எந்த உலகம்? திருநாடு. அந்த கலங்கா பெருநகரம் காட்டுவான்
எப்படி காட்டுவான்னா, நீ கண்டுகொள்ன்னு வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள்ன்னு ஆழ்வார். அப்படி நீ கண்டுகொள்னு சொல்லும்படியாக எந்த விதமான உபாயமும் அனுஷ்டியாத நம் எல்லாருக்கும் காட்டி கொடுக்கக்கூடியவன் அவன்தானே. இப்படி கலங்கா பெருநகரையும் அவனே காட்டுவான். இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவனே அறுவரையால் ஆணிரைகள் காத்தான் அப்படின்னு சொன்னார். ஆணிரைகள்னா அவை அறிவொன்னும் இல்லாதவைகள், அப்ப அறிவில்லாத பசுக்கள். அடுத்து அவனே இலங்காபுரம் எரித்தான். இலங்காபுரம் எரித்தது எதுக்காக? பிராட்டியை பெற வேணும்ங்கிறதுக்காக. அப்ப பிராட்டி அறிவில் சிறந்தவள். அப்ப பாருங்கள், அறிவில் சிறந்த பிராட்டி ஒரு புறம், அறிவே இல்லாத ஆணிரைகள் ஒரு புறம். இப்ப இவ்விரண்டுத்துக்கும் ஒரு வாசி இல்லை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லைங்கிறார் ஆழ்வார். எதனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு பார்த்தால், இந்த பிராட்டியானவள் தன்னுடைய ரட்சணத்திலே இழியவில்லை, ஆணிரைகளும் தங்களுடைய ரட்சணத்திலே இழியவில்லை. எதனாலே? சரி, ஆணிரைகள் இருக்கட்டும், அவைகள் தங்களை ரட்சித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லாதவைகள். பிராட்டியே இழியவில்லை என்று கேட்டால், பிராட்டி தானே ஸ்ரீராமாயணத்தில் அருள் செய்கிறாள், தத்தஸ்ய சதுருஷம் பவேது. அப்படின்னா என்னை ரட்சிக்க வேண்டியது சக்கரவர்த்தி திருமகனுக்கே உரியது, அது அவனுடைய பொறுப்பு அப்படின்னு பிராட்டி சொல்லிட்டதுனாலே அந்த பிராட்டியினுடைய ஞானத்துக்கு விஷயம், அந்த ஞானத்துக்கு சிறப்பு என்ன? அந்த ஞானமானது என்னை ரட்சித்துக் கொள்ளுவதற்கு நான் எந்த உபாயத்தையும் அனுஷ்டிக்க வேண்டியதில்லை, என எம்பெருமானே ரட்சிப்பான், என்னை ரட்சிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலை, அதுதான் அந்த ஞானத்துக்கு சிறப்பு. அதனாலதான் ஞானம் உடைமையினாலே பிராட்டிக்கு சிறப்பு, ஞானமின்மையாலே ஆணிரைகளுக்கு சிறப்பு. ஞானேன ஹீனாகா பசுபி சமானாகா என்று சொல்லுவார்கள். இப்ப ஞானத்துல ஹீனம்னா பசுக்கள் அப்படின்ட்டு. அந்த பசுக்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, கண்ணன் பண்ணக்கூடிய ரட்சணத்தை விலக்காது ஒழிகை. நம்மெல்லாம் நமக்கு ஞானம் இருக்கிறதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம், இருக்கிறதுன்னே வச்சுப்போமே. ஆனால் ஒரு ரட்சணத்தை எம்பெருமான் பண்ணுகிறான் என்று சொன்னால், என்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு எனக்கு திறமை இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ரட்சணத்தை விலக்குகிறோம் என்ன அர்த்தம். ஆனா ஒரு ஆணிரைகள் இடத்துல போயிட்டு அது பண்ணா, அப்படி நான் உன்னை ரட்சிக்கிறேன் என் பெருமான் கண்ணன் சொன்னான், கண்ணன் ரட்சிக்கிறான் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை விலக்குவதற்காக தான் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு ஏதாவது முயற்சி பண்ணுமான்னா, கண்ணன் ரட்சிக்கிறான் சந்தோஷம் அப்படின்னு அந்த கண்ணன் ஏந்தின அந்த கோவர்தன கிரியின் அடியில போய் சேர்ந்து கொண்டனவல்லவா. அப்படி ஞானம் இல்லாததினாலே ஆணிரைகளுக்கு ரட்சணம், ஞானத்தோடே கூடியிருந்ததினாலே பிராட்டிக்கு ரட்சணம். என்ன ஞானத்தோடே கூடியிருத்தல்? எம்பெருமானுக்கே உரியவள் நான், அப்ப எம்பெருமானே தான் என்னை ரட்சிப்பான், என்னை ரட்சிக்க வேண்டியது அவ்வெம்பெருமானுக்கே உரியது அப்படிங்கிற அந்த ஞானம். அப்போ ஆணிரைகளுக்கும் சரி பிராட்டிக்கும் சரி இப்படி அந்த எம்பெருமானுடைய ரட்சணத்தை தடுக்காதிருக்கிறார்கள், எம்பெருமானே தான் ரட்சிப்பான் என்கிறதிலே திருட விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு கலங்கா பெருநகரம் அவனே காட்டுவான் கண்டீர், அவரே காட்ட கண்டால் பரமபதத்தை கண்டுகொள்ளலாம், நம்முடைய முயற்சியாலே யாராலும் கண்டுகொள்ள முடியாது. இப்படி அவனே அறுவரையால் ஆணிரைகள் காத்தான், அவனே அணிமருதம் சாய்த்தான், அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர், இலங்காபுரம் எரித்தான் இதுன்னு மறுபடியும் மறுபடியும் அவனே அவனே அவனேன்னு சொல்றதுனாலே எல்லா விதமான அனுஷ்ட நிவர்த்தியோடு இஷ்ட பிராப்தியையும் எம்பெருமானே பண்ணினால்தான் உண்டு. நாம் ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து அவைகளை பெற முடியாது என்பதனை இப்பாசுரத்தாலே ஆழ்வார் அத்தியாச்சரியமாக அருளி செய்கிறார். இப்படி 51வது பாசுரம் அது முடிகிற காலத்திலே இலங்காபுரம் எரித்தான் எய்து என்று சக்கரவர்த்தி திருமகனுடைய சரித்திரத்தை பற்றி சொன்னாரோ இல்லையோ, இப்படி சென்ற பாசுரத்திலே சொல்லப்பட்டதான இந்த மிருத சஞ்சீவனம் ராமச்சேஷ்டிதம்னு சொல்லுவாராம் பராசர பட்டர். அப்படிப்பட்ட அந்த மிருத சஞ்சீவனமாய் மாய்ந்தாரையும் உயிர்ப்பிக்க வல்லதான ராமச்சரித்திரத்திலே ஈடுபட்டு மறுபடியும் 52வது பாசுரத்திலே அந்த ராமச்சரித்திரத்தையே விவரணமாக பேசி அவனுடைய உபாய பாவத்தை வெளியிடுகிறார். 52வது பாசுரத்தில் பேயாழ்வார். எய்தான் மராமரம் ஏழும் இராமனாய் எய்தான் அம்மான்மரியை ஏந்திழைக்காய் எய்ததுவும் தென்னிலங்கை கோன் வீழச் சென்னு குரலுருவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்னு. இந்த சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினான்? எய்தான் மராமரமேழும் இராமனாய், இராமனாய் மராமரமேழும் எய்தான். எம்பெருமானே சர்வலோக பிதா, அப்படிப்பட்ட எம்பெருமான் தன் பிள்ளையொருவனுக்கு பிள்ளையாக வேணும்னு திருவுள்ளம் பத்தி பிதரம் ரோச்சையாமாகன்னு சொல்லும்படியாக இந்த தசரத சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்தானே, அதுவே எம்பெருமானுடைய நீர்மை குணத்தை வெளிப்படுத்துகிறது. இதுக்கு மேலேயும் எம்பெருமான் ஒரு காரியம் பண்ணினான். என்ன பண்ணான்னா, குரங்குகளோடே கலந்தான், அவர்களோடே நட்பு பாராட்டி கொண்டு சேர்ந்து கொண்டிருந்தான். சுக்ரீவனை நம்ப வைக்க வேணும்
இவன் நல்ல ஒரு வீரியவான் அப்படிங்கிறத காட்ட வேணுங்கிறதுக்காக 7 மராமரங்களை ஓர் அம்பாலே எய்தானே. ஓர் அம்பாலே 7 மரங்கள் துளைபட்டு விழும்படியாக செய்தான் அல்லவா. இப்படி எய்தான் மராமரமேழும் இராமனாய். அடுத்தபடியாக எய்தான் அம்மான்மரியை ஏந்திழைக்காய். எய்தான் அம்மான்மரியை, அந்த பிராட்டி ஆசைப்பட்டாள்ங்கிறதுக்காக நின் அன்பின் வழி நின்று என்ன பெரியாழ்வார் அருள் செய்தா போலே இந்த ஏந்திழைக்காய் பிராட்டியை பற்றி இவ்விடத்துல பெரியாழ்வார் ஏந்திழைக்காய்ன்னு சொல்றார். ஏந்திழைனா நன்னாக அணிந்துள்ள சர்வாபரண பூஷிதையாக எழுந்துள்ளி இருக்கிற பிராட்டி. அந்த பிராட்டியின் இடத்துல எம்பெருமானுக்கு இருந்த அத்தியந்தமான பிரீத்தி விசேஷத்தாலே அந்த அன்பினாலே தூண்டப்பட்டு என்ன பண்ணினான், அம்மான்மரியை எய்தான். மரியை அப்படின்னா அந்த குட்டியைன்னு அர்த்தம், மான் குட்டியை. இந்த மாரீச்சன் மாயமான் வந்தானே, அந்த மான்மரியை எய்தான், அம்பெய்தான். ஆனால் பெருமாள் என்ன யோசிச்சிருக்கணும், ஒரு மான் குட்டிக்காக போய் இந்த ராமபாணத்தை போய் வீணடிக்கிறதா அப்படின்னு யோசித்திருக்க வேணும். ஆனால் எம்பெருமான் யோசிக்கவில்லை. எதனாலே, ஏந்திழைக்காய் அந்த பிராட்டி பேர்ல இருந்த அத்தனை அன்பினாலே அந்த மான்மரியை மான் குட்டியை எம்பெருமான் வீழ்த்தினான். இந்த மரியைனா மான் குட்டியைன்னு அர்த்தம் பண்ணினார் பெரியவாச்சான் பிள்ளை என்கிற மகாச்சாரியர். ஆனால் அப்பிள்ளை என்கிற மகாச்சாரியர் மற்றொரு விதமாக அர்த்தம் பண்ணியிருக்கார். எய்தான் அம்மான் மரிய ஏந்திழைக்காய், அந்த மான் புரண்டு விழும்படியாக. அப்போ எம்பெருமான் எப்படி பொருள் கொண்டாலும் எம்பெருமான் பிராட்டியினுடைய அந்த ஆபரண சேர்த்தி அழகிலே ஆழங்காற்பட்டான். அந்த ஆழங்காற்பட்டதினாலே தனக்கு மேல் விளையக்கூடிய ஒன்றத்தை அறியாமல் செயல்படக்கூடிய ஒரு சாமானிய மனிதனை போலே இந்த மான் புரண்டு விழும்படியாக அம்பெய்தான். என்ன அப்பிள்ளை அருள் செய்கிறார், இப்படி எய்தான் மான்மரியை ஏந்திழைக்காய். சரி, ஏந்திழைக்காய் மான்மரியை எய்தான் ஒரு விஷயம். அடுத்தது எய்ததுவும் தென்னிலங்கை கோன் வீழ. இந்த இடத்துல எய்ததுவும்னு சொல்றார் அப்படின்னா அந்த ஏந்திழைக்காய்னு சொன்னார் இல்லையோ, அதை இங்கேயும் சேர்த்து அன்வைத்துக் கொள்ள வேணும். ஏந்திழைக்காய் எய்ததுவும் தென்னிலங்கை கோன் வீழ. அப்ப அந்த ஏந்திழைக்காய் சர்வாபரண பூஷத்தையான பிராட்டிக்காக ராமபாணத்தை எய்தது இந்த மான்குட்டி மேலையும் எய்தான். தென்னிலங்கை கோன் வீழ, இந்த தெற்கு திக்கில் இருக்கக்கூடிய அழகியதான லங்கை எனும் நகரத்துக்கு நிர்வாககனான இந்த ராவணன் அவன் வீழ்ந்து சரிந்து போகும்படியாக அவன் மேலேயும் அம்பெய்தான். அப்ப பிராட்டிக்காகனு சொல்லும் போது அது மான்குட்டியா இருந்தாலும் சரி ராவணனா இருந்தாலும் சரி, அந்த பிராட்டி கேட்டாள் அந்த மான்குட்டி அந்த பிராட்டிக்கு ஒரு நலிவை ஏற்படுத்தினான்ங்கிறதுக்காக ராவணன் மேலே இப்படி வாசிபாராமல் அம்பெய்தினானே எம்பெருமான் அப்படின்னு அதுல ஈடுபடுகிறார் பேயாழ்வார். இப்படி அடுத்தபடியாக சென்னு குரலுருவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்னு. பிராட்டிக்காக பண்ணின உபகாரம் மாத்திரமா என்று பார்த்தால் இந்த முதலாழ்வார்கள் பொதுவாகவே ரொம்ப ஆச்சரியமாக ஈடுபடக்கூடிய திரிவிக்ரமாவதாரம். இது பல இடங்களிலே பேசலைன்னா இந்த முதலாழ்வார்களால் தரிக்கவே முடியாது. அதனால இந்த திரிவிக்ரமாவதாரத்தை அங்கங்கே எடுத்துரைக்கிறார்கள். இப்படி பிராட்டிக்காக அம்பெய்தினது மட்டுமா இவ்வெம்பெருமான் செய்தான் என்று பார்த்தால் சென்னு குரலுருவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்னு. முன்னு குரலுருவாய், இந்த முன்னொரு காலத்திலே ஸ்ரீ வாமனனாக மகாபலியினுடைய யாக பூமிக்கு போனான். அந்த யாக பூமிக்கு போகும்போது என்ன பண்ணினான்னா தன்னுடைய வடிவழகை காட்டினான். யாருக்கு இந்த எம்பெருமான் இத்தனை சீக்கிரமாக இந்த வடிவழகை காட்டுவான்? அடியார்கள்லாம் புலம்புறார்கள், இந்த எம்பெருமான் வடிவழகை காட்டவே மாட்டேங்கிறானே அப்படின்னு. ஆனால் இப்படி மகாபலி போல்வாருக்கு தான் தன் வடிவழகை காட்டி திருத்துகிறான். இப்படி தன் வடிவழகை காட்டினான். மழலையாக 4 வார்த்தைகள் பேசினான். எம்பெருமான் கொடுத்து பழகினவன் இல்லையா, தானம் கேட்கறதுக்கே தெரியல. அதுவும் சின்ன வடிவத்தோடு போய் தானம் கேட்கறதால இந்த குழந்தைக்கு தானமே கேட்க தெரியல, ஆனால் என்னமா பேசுறது தெரியுமா அப்படின்னு அந்த மகாபலியே கொண்டாடும்படியாக அந்த மடல பேச்சுகளாலே அவனை மயக்கி தன் சிறிய காலை காட்டி பெரிய வடிவத்தோடு எடுத்து உலகங்களையெல்லாம் தாவி அளந்தான். அப்படி அளந்ததுனால என்னாச்சு, எல்லா உலகங்களையும் சுவாதீனப்படுத்தி கொண்டான். அது ஒரு விஷயம். இன்னொன்று, எல்லாருக்குமாக தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை கொடுத்தானே. வசிஷ்ட சண்டால விபாகமர எல்லாருக்குமாக தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை கொடுத்தான் அல்லவா. இப்படி எல்லாருக்கும் திருவடி சம்பந்தத்தை கொடுக்கறதுனாலே இந்த எம்பெருமான் தான் உடையவன், நாம் அனைவரும் உடைமைகள். அந்த உடைமையை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் ஒரு பேர் இறப்பாளனாக போய் கூட எல்லாவற்றையும் சுவாதீனப்படுத்தி கொள்ளுவான். இந்த உடைமையை தன்னதாக ஆக்கி கொள்வான். அதற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் எம்பெருமான் முயன்னு இறங்கி செய்வான் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. இதனாலே இயற்கையாகவே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய உபாயத்துவம், ஒரு சேதன லாபத்துக்காக எம்பெருமான் எப்பேற்பட்ட முயற்சிகளை பண்ணுகிறான். அதனாலதான் முன்னிலம்
கை கொண்டான் முயன்னுன்னு சொல்றார் ஆழ்வார். முயன்னுன்னா இவை எல்லாம் என்னுடையதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டாலே எல்லாமே எம்பெருமானிடத்துல வந்து சேர்ந்துடுமே. ஆனா அப்படி பண்ணாமல் அவதாரம் செய்து சேத்தன லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறான் எம்பெருமான் என்ன இந்த 52வது பாசுரத்தாலே பேழ்வார் அருளி செய்கிறார். எய்தான் மராமரம் ஏழும் இராமனாய் எய்தான் அம்மான்மரியை ஏந்திழைக்காய் எய்ததுவும் தென்னிலங்கை கோன்வீழ சென்னு குரலுருவாய் முன்னிலம் கை கொண்டான் முயன்னு என்ன 52வது பாசுரம். இப்படி நம்ம பெறுவதற்காக பெருமுயற்சிகள் பலவத்தை செய்கிறான். மேலும் செயற்கரிய செயல்கள் அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்ட செயல்களையும் அவ்வெம்பெருமான் செய்கிறான். அப்போ அந்த எம்பெருமானையே நாம் ஸ்வயம் பிரயோஜனமாக அனுபவிக்க வேண்டுமே. நமக்காக நம்ம அடைவதற்காக இத்தனை முயற்சிகள் எம்பெருமான் செய்கிறான் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு ஏ மனமே, நீ அவ்வெம்பெருமானை அறிந்து அனுபவிப்பதற்கு உன்னாலான முயற்சிகளை நீ பண்ணணும் இல்லையோ என்ன தம்முடைய நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார். அப்ப இந்த உபதேசத்தால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் முயற்சி பண்ணி ஒன்றும் எம்பெருமான் அடைந்து விட போவதில்லை. நாம் பண்ணக்கூடிய ஒரு சிறு முயற்சி என்று சொல்லலாம்படியாக, ஒரு சின்ன துகள் போலே என்று சொல்லலாம்படியாக எம்பெருமான் ஏகப்பட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கார். சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலம் என்று பிளலோகாச்சாரியர் தெரிவிக்கும்படியாக இந்த அவதார சேஷ்டிதங்கள் எல்லாம் எதுக்காக? சேதனர்களை பெறுவதற்காக. இந்த சேதனர்களை பெறுவதற்காக அவன் பண்ணக்கூடிய முயற்சிகளை எல்லாம் பார்த்தால் நாம் என்ன பண்ணலாம்னா, அவனை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு முயற்சி பண்ணலாம், இவ்வளவுதான் பண்ண முடியும் என்ன அந்த நெஞ்சத்தினிடத்திலே இந்த சிறு முயற்சியாவது நீ எடுத்து செய் என்று உபதேசிக்கிறார் ஆழ்வார் 53வது பாசுரத்தாரே. முயன்னு தொழு நெஞ்சே மூரிநீர் வேலை இயன்னமரத் தாளிலையில் மேலால் பயின்னங்கோர் மண்ணலங்கொள் வெள்ளத்து மாயக்குழவியாய் தன்னலங்கள் மாலையாந்தாள். முயன்னு தொழு, இந்த முயன்னு தொழுன்னு அந்த மனசுக்கு உபதேசம் பண்றார். எனக்கு வசப்பட்டது நீ மட்டும்தான் மனசே. இப்படி அனாதிகாலமாக பற்பல முயற்சிகளையும் அவனை அடையணுங்கிறதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கியே, நீ அவ்வளவுலாம் பண்ண வேண்டாம். ஒன்றை அடையறதுக்கு எம்பெருமான் நிறைய முயற்சிகளை பண்ணி வைத்திருக்கிறான். இப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே உன்னாலான முயற்சிகளை நீ செய்து ஆசிரியிக்கப்பார். அது மட்டும்தான் நீ பண்ண முடியும். அவன் பண்ணினதெல்லாம் உன்னால் அவனுக்கு திருப்பி பண்ணவே முடியாது மனசே. இப்படி மேலே மூரி நீர் வேலை என்ன மரத்து ஆளிலையின் மேலால் அந்த எம்பெருமான் மேலே என்ன செய்தான்? அந்த எம்பெருமான் நீ எங்கே போய் ஆச்சரிக்க வேணும், எதை போய் முயன்னு தொழ வேணும் என்று பார்த்தால் அதை மேலே சொல்றார். மூரி நீர் வேலை என்ன மரத்தாளிலையின் மேலால் அண்ணாக அலையெறியக்கூடிய நீரை உடையதான ஒரு கடலிலே என்ன மரத்து ஆளிலையின் மேலால் ஒரு ஆலமரத்தினுடைய அப்போது தளிர்த்த ஒரு இலை, அந்த இலையின் மேலே பயின்னு நெருங்காலும் சயனித்திருந்து அப்படி பயின்னு அங்கோர் மண்ணலங்கொள் வெள்ளத்து, அங்கு அப்படின்னா அடியார்கள் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு இடத்திலே. அது எப்படிப்பட்ட இடம் என்னால் முதல் திருவந்தாதியில பொய்கையாழ்வார் அருள் செய்தாரே, பாலந்தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆளிலையின் மேலன்னு நீ வளர்ந்த மெய்யன்பர், ஆலன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. இப்படி ஆளிலையிலே எம்பெருமான் சயனித்தான் என்று பார்க்கிறோமே, எம்பெருமானை இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னார் பொய்கையாழ்வார். ஏன் அப்படின்னா, அந்த ஆள்னு இருக்கே அது எங்கிருந்து வந்தது? அது இந்த பார்க்கட இந்த நீரிலிருந்து வந்ததா, இல்லது வானத்திலிருந்து இருந்ததா, இல்லை பூமியில இருந்ததா என்ன அந்த எம்பெருமானிடத்திலேயே கேட்கும்படியாக ஆழ்வார்கள் இப்போ பொய்கையாழ்வார் போல்வார்னா இப்படி கேள்வி கேட்டு ஈடுபடும்படியான ஒரு சரித்திரம் எதுன்னா இந்த எம்பெருமான் ஆளிலையிலே சயனித்தான் என்கிற சரித்திரம் அல்லவா. இப்படி இயன்ன மரத்து ஆளிலையின் மேலால் பயின்னு அங்கோர் மண்ணலங்கொள் வெள்ளத்து. இந்த மண் அலங்கொள், இந்த பூமியில எத்தனை நலங்கள் இருக்கு, சம்சாரிகளுக்கு தான் எல்லா நலம், இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் நல்ல போக்கியமான விஷயங்கள்லாம் இந்த பூமியில இருக்கு. இந்த பூமியினுடைய சிறப்புகள் எதையெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் சிறப்புன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக மண்ணலம் கொள் வெள்ளத்து, இவை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய அந்த பிரளய வெள்ளத்திலே எம்பெருமான் ஓர் மாயக்குழவியாய் பயின்னு இந்த உடமையாகிற பூமி அப்படி அழிந்து போய்விடாதபடிக்கு தன்னுடைய சிறிய வயிற்றிலே வைத்து எம்பெருமான் ரட்சிக்கிறான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த சிறிய வயிறோடே கூடினதான அந்த ஒரு சின்ன குழவி, ஓர் மாயக்குழவியாய் ஆச்சரியமான குழந்தையாகிய கண்ணன். அப்படி ஆச்சரியமாக ஒரு குழந்தை சயனித்திருக்கிற காலத்திலேயும் எப்படி இருக்கிறதுனா தன்னலங்கள் மாலையான், தன்னுனா குளிர்ந்த, அலங்கள்லாம் அசையக்கூடிய, அப்ப குளிர்ந்ததாய் அசைந்திருக்கும்படியான
மாலைகளாலே அலங்கரிக்கப்பட்ட அவ்வெம்பெருமானுடைய வடபத்ரசாயியான எம்பெருமானுடைய தாள் அவனுடைய திருவடிகளை முயன்னு தொழு நெஞ்சே, தன்னலங்கள் மாலையாந்தாள் முயன்னு தொழு நெஞ்சே அப்படின்னு அன்வைக்கணும். இப்படி செயற்கரிய செயலா செய்து, ஏன்னா உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு திடீரென்று தோன்றினதான ஒரு ஆலந்தளிரிலே இவ்வெம்பெருமான் கண்ணனாக சயனித்திருக்கிறான், சிறிய வடிவத்தோடு சயனித்திருக்கிறான். அப்படி சயனித்திருக்கிற காலத்திலே எல்லா உலகங்களையும் தன்னுடைய வயிற்றில் வைத்து கொண்டு ரட்சிக்கிறான் அல்லவா. இப்படி செயற்கரிய முயற்சியை செய்து உன்னை ரட்சிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நீ முயன்னு தொழ வேணும் அல்லவா. எம்பெருமானை தானே ரட்சகன், வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் அப்படின்னு அலட்சியமாக விட்டுடாமல் பெரிய உற்சாகத்தோடே நீ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியிக்க வேணும் என்ன இந்த 53வது பாசுரத்தாலே ஆழ்வார் ஆச்சரியமாக காட்டுகிறார். முயன்னு தொழு நெஞ்சே மூரி நீர்வேலை இயன்ன மரத் தாளிலையின் மேலால் பயின்னங்கோர் மண்ணலங்கொள் வெள்ளத்து மாயக் குழவியாய் தன்னலங்கள் மாலையாந்தாள். இப்படி அந்த எம்பெருமான் வடதலசாயியாக சயனிச்ச சரித்திரத்தை அருள் செய்தார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேஷ்டிதத்தை அனுசந்தித்த பிற்பாடு அதை போல பல செயல்களை கண்ணன் எம்பெருமான் செய்தானே, அவைகளிலே எல்லாம் ஈடுபட்டு 54வது பாசுரத்தை ஆழ்வார் அருள் செய்கிறார். தாடால் சகடம் உதைத்து பகடுந்தி கீழா மருதிடை போய் கேழலாய் மீளாது மண்ணகலம் கீண்டு அங்கோர் மாதுகந்தமார்வர்க்கு பெண்ணகலம் காதல் பெரிது. கண்ணன் என்ன பண்ணினான்? தாளால் சகடம் உதைத்து பகடு உந்தி என்ன, இப்படி அந்த கண்ணனுடைய சரித்திரம் கீழா மருதிடை போய் என்ன இந்த 3 விஷயங்கள் எடுக்கிறார். தாளால் சகடம் உதைத்து அசுராவேஷத்தாலே தன் மேலே விழக்கூடிய அந்த சகடத்தை, இந்த மாட்டு வண்டின்னு இருக்குமே அந்த சகடத்தை எம்பெருமான் உதைத்தான். எதனால உதைத்தான்? அந்த யசோதை கண்ணபிரானை அந்த சகடத்தின் கீழே சயனிக்கும்படியாக வைத்து விட்டு போனாள். கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் பால் கொடுக்குறேன் அப்படின்னு போனாள். ஆனால் அந்த எம்பெருமான் சயனித்திருந்தான், இன்னும் பால் குடிக்கிற நாழி ஆயிடுத்து, இன்னும் பால் வரவில்லை. அதனால் அந்த முலை வர தாழ்ந்ததுன்னு உடனே கண்ணபிரானுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டது. ஆனால் இந்த யசோதை என்ன பண்ணினாள்? அந்த சகடத்தை அந்த குழந்தைக்கு ரட்சகமாக வச்சுட்டு போனாள் இல்லையா, அந்த சகடத்தின் மேலேயே தான் அசுராவேஷம் ஏற்பட்டது. அந்த எத்த ரட்சகமாக வைத்து போனாலோ அந்த ரட்சகமாக வைத்த சகடமே எம்பெருமானை அழிக்க முற்பட்டது. மேலும் இந்த எம்பெருமானுக்கு இப்போ பால் கொடுக்கலையோ இல்லையோ, கோபம் வந்துடுது, இன்னும் பால் வரவே இல்லை, நேரம் கடந்து போயிடுதுன்னு உடனே அப்படி சாதாரணமாக பால் வரலையே நிமிர்ந்த ஒரு திருவடி, அந்த திருவடிகளாலேயே உதைத்து அந்த சகடமானது முறிந்து கீழ் விழுந்து அழிந்தது என்று பார்க்கிறோம். ஆக தாளால் சகடம் உதைத்து பகடு உந்தி, பகடுனால் யானைன்னு அர்த்தம், உந்தி அப்படின்னா அந்த யானையானது அது உருண்டு விழும்படியாக, இப்போ பகடு உந்தி இப்படி புகுவாய் நின்ன போதகம் வீழ பொருதானோர் என்ன, அந்த கம்சனுடைய தனுர்யாகத்தை காண வேணும்னுங்கிறதுக்காக, அந்த வில் விழவ பார்க்கணும்னுங்கிறதுக்காக கண்ணன் தன்னுடைய அண்ணனான நம்பிமூத்தபிரான் பலராமனோட எழுந்துள்ளக்கூடிய காலத்திலே அந்த கண்ணபிரான் உள் புகக்கூடிய வாசலிலே தன்னை அழிப்பதற்காக வந்த அந்த குவலையா பீடம் என்கிற அந்த யானையை தன்னுடைய திருக்கரங்களாலே புரண்டு விழப்பண்ணினானே. ஆக பகடு உந்தி. அடுத்து கீழா மருதிடை போய், ஏற்கனவே பார்த்தா போலே அந்த இடைவெளி இல்லாமல் ஒன்னோடொன்று பிணைந்து நின்னதான மருத மரங்களின் இடையிலே அவை வேரோடே கீழே விழும்படியாக செய்து தவழ்ந்து போய் அந்த மரங்கள் விழுந்து அதன் மேலிருந்ததான அந்த அசுராவேஷமானது நீங்கும்படியாக அப்படி கீழா மருதிடை போய். அடுத்து கேழலாய் மீளாது மண்ணகலம் கீண்டு. அடுத்து இப்போ வராகாவதாரத்துக்கு போயிட்டார். கேழலாய் மீளாது மண்ணகலம் கீண்டு. இப்படி தன்னுடைய பெருமை தான் எப்பேற்பட்டவன், அந்த தன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் பாராமல் பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம் ஆண்டாள் அருள் செய்தா போலே இப்படி பன்னியுரு கொண்டு இந்த மிருகஜாதியிலேயே தாழ்ந்ததான ஒரு மிருகத்தினுடைய உருவத்தை கொண்டு அந்த உருவத்துக்கு தக்க செயலை செய்ய தயங்காதவாறு அந்த பிரளய ஜலத்திலே மூழ்கி கிடந்த பூமி பிராட்டியை இடந்தெடுப்பதற்காக தானும் அந்த பரப்ப உடையதான அந்த ஜலத்திலே குதித்து அந்த பூமி பிராட்டி தன்னுடைய தந்தத்தாலே இடந்தெடுத்து கொண்டு வந்தான் அல்லவா. இப்படி கேழலாய் மீளாது மண் அகலம் கீண்டு. இப்படிப்பட்ட சேஷ்டிதங்களை செய்த அந்த எம்பெருமானுக்கு ஓர் மாதுகந்த மார்வர்க்கு, அந்த எம்பெருமான் மேலும் எப்படிப்பட்டவன், ஓர் மாது உகந்த மார்வர்க்கு மீளாது மண்ணகலம் கீண்டுன்னு பூமி பிராட்டியாரை இழந்தெடுத்த சரித்திரத்தை சொன்னார். ஓர் மாது அப்படின்னா பெரிய பிராட்டியார், ஏன்னா ஒப்பற்ற மாதியார்னா பெரிய பிராட்டியார் தான். நாரீணாம் உத்தமாவது என்று சொல்லப்படக்கூடியவள்.
அதாவது பெண்களுக்குள்ளேயே ஒப்பத்தவள் பிராட்டி தான், ஒப்பவரில்லா மாதர். அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் இறையும் அகலகில்லேன் என்று சொல்லி கொண்டு தான் அந்த மார்பை விட்டு பிரிவதற்கு சக்தி இல்லாதவளாக இருக்கிறாளே. அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் உகந்த மார்ப உடையவனான எம்பெருமானுக்கு பெண்ணகலம் காதல் பெரிது. இந்த பூமி பிராட்டியாருடைய இனியதான திருமேனியிலே அத்தனை அன்பு கரை புரண்டிருக்கிறது என ஆச்சரியமாக ஆழ்வார் அருள் செய்கிறார். மேலும் இந்த ஓர் மாது அப்படிங்கிற இடத்திலே பெரிய பிராட்டியார் அல்லாமல் பூமி பிராட்டியார் என்னும் கொள்ளலாம். அப்போ அங்கு ஓர் மாதுகந்த மாறுவர்க்கு இந்த பூமி பிராட்டியாரை அணைத்து கொண்ட திருமார்ப உடையவனான எம்பெருமானுக்கு பெண்ணகலம் காதல் பெரிது. அந்த பூமி பிராட்டியினுடைய திருமேனியிலே அத்தனை ஆசை, எத்தனை ஆசை அந்த பூமி பிராட்டியினுடைய திருமேனியில எம்பெருமானுக்குன்னா ஆழ்வார் திருவாய்மொழியில் அருள் செய்கிறார். கிடந்திருந்து நின்னடந்து கேழலாய் கீழ்புக் கிடந்திடும் தன்னுள் கரக்கும் உமிழும் தடம்பெருந்தோள் ஆரத் தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்னமால் ஆர்காண்பாரே. எத்தனை ஆச்சரியமாக அருள் செய்கிறார். இந்த கிடந்து இருந்து நின்று இந்த பூமிக்கு எம்பெருமான் என்னெல்லாம் பண்ணுகிறான் அப்படின்னா, இந்த கிடந்திருந்து நின்னுன்னா ஆச்சரியமாக அருளிச்சவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று ஆழ்வார் அருளி செய்கிறாரே. இப்படி திவதேசங்களிலே எல்லாம் கிடந்த திருக்கோலத்தோடு எழுந்தொழி இருக்கிறான், இருந்த திருக்கோலத்தோடு எழுந்தொழி இருக்கிறான், நின்ன திருக்கோலத்தோடு எழுந்தொழி இருக்கிறான். இதெல்லாம் எங்க எழுதிருக்கான்னா அர்ச்சாவதாரத்தோடு இந்த பூமி பிராட்டியில தான் எழுந்தொழி இருக்கிறான். அப்ப கிடந்திருந்து நின்று இதெல்லாம் பூமி பிராட்டி பேர்ல இருக்கிற அளவத்த அன்பினால எம்பெருமான் பண்ணுகிறான். கிடந்திருந்து நின்று அளந்து திருவிக்கிரமாவதாரத்திலே அளந்து இந்த பூமி பிராட்டியை தன்னுடையவளாக காட்டிக் கொள்ளுகிறான். அதனாலே கேழலாய் கீழ்புக்கு இடந்திடும். இந்த பூமி பிராட்டியை இடந்தெடுப்பதற்காக மிருகஜாதியிலேயே தாழ்ந்ததான பன்றியுரு கொண்டு கூட போய் அந்த பூமி பிராட்டியை இடந்து ரட்சிக்கிறான். தன்னுள் கரக்கும் பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றில் வைத்து கொண்டு ரட்சிக்கிறான். உமிழும், மேலும் இந்த பூமியை நன்னாக சிருஷ்டி செய்ய வேணும்ங்கிறதுக்காக தன்னுடைய வாயிலிருந்து உமிழ்ந்து மேலும் இந்த உலகங்களை எல்லாம் படைக்கிறான். தடம்பெருந்தோள் ஆரத் தழுவும், இதனாலே அந்த பூமி பிராட்டியை நன்னாக தழுவி கொள்ளுகிறான். ஓர் மாதுகந்த மார்வனோலியோ அதனால தழுவி கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட பூமி பிராட்டியை பார் என்னும் மடந்தையை மால் செய்கின்னமால் ஆர் காண்பாரே. மால்னாலே பேர் அன்புடையவன் அர்த்தம். அதனாலதான் பெருமானுக்கு மால்னே பேர். மால் செய்கின்ற மால், அந்த பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் இடத்திலே அன்போடே கூடியிருந்துள்ளவனான எம்பெருமான். இப்படி பெண்ணகலம் காதல் பெரிது. அந்த பெரிய பிராட்டியாருடைய திருமேனியிலே அத்தனை ஆசை உடையவன், பூமி பிராட்டியாருடைய திருமேனியிலே அத்தனை ஆசை உடையவன். இப்ப பூமி பிராட்டியாரிடத்துல ஆசை உடையவன்ங்கிறதுக்கு ஒரு பாசுரம் பார்த்தோமா. அடுத்து பெரிய பிராட்டியாரிடத்துல ஆசை உடையவன் அப்படிங்கிறது எங்க பார்க்கலாம்னா ஸ்ரீராமாயணத்துல பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்ரீராமாயணத்துல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிராட்டி என்ன சொன்னாள்? ஊர்துவம் மாசான் நஜீவேயம். திருவடியின் இடத்துல பிராட்டி சொல்லுகிறாள், இந்த எம்பெருமான் என்னை வந்து ரட்சிக்க வேணும், நன்னாக அப்படி ரட்சிக்கக்கூடிய காலத்திலே அவ்வெம்பெருமான் ரட்சிப்பானென்னு 1 மாச காலம் நான் காத்திருந்து ஜீவித்திருப்பேன். என்ன பிராட்டியினுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது. அப்போ 1 மாசத்துக்கு மேல உயிர் வாழ மாட்டேன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மாசம் இருக்கேன்னு அர்த்தம். ஆனா இந்த பெருமாள் என்ன சொன்னார்? சிரம் ஜீவதி வைதேகி யதி மாசம் தரிஷ்யதி நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணம். என்னை பிரிந்து பிராட்டி 1 மாசம் உயிரோடு இருப்பேன்னு சொல்றாளே, நஜீவேயம் க்ஷணமபி, நான் அவளை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட உயிரோடு இருக்க முடியலையே அப்படின்னு பெருமாள் சொல்றார். அப்போ ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியலன்னா பெருமாள் பிராட்டியை அடையிற வரைக்கும் எவ்வாறு உயிர் தரித்திருந்தார் அப்படிங்கிற கேள்வி ஏற்பட்டால், பிராட்டி இருந்தாலோ இல்லையோ, பிராட்டி தரித்திருந்தாலோ இல்லையோ, அவள் தரித்திருந்ததுதான் இவ்வெம்பெருமானை தரித்திருக்கும்படியாக செய்தது என நம்முடைய பூர்வர்கள் அருளி செய்கிறார்கள். அப்போ அந்த பெரிய பிராட்டியாரை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியலையே அப்படின்னு அந்த எம்பெருமான் சொல்லுகிறான் என்று பார்த்தால் பெண்ணகலம் காதல் பெரிது. மேலும் இதனுடைய சாரமான அர்த்தம் என்ன என்று பார்த்தால், நாம் என்னதான் எம்பெருமானிடத்திலே பக்தியோடு இருக்கிறோம், எம்பெருமானிடத்திலே அன்பு செய்கிறோம் என்று கொண்டாலும் அந்த எம்பெருமான் நம்ம பால் செய்யக்கூடியதான அன்புதான் அதிகம், நாம் பண்ணக்கூடிய அன்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த எம்பெருமானுக்குத்தான் நம்மேல அத்தனை அன்பு ஆசை பரிவு எல்லாமுமே. அப்படி பெண்ணகலம் காதல் பெரிது. சேத்தன லாபத்துக்காக அந்த சேத்தனர்கள் பேர்ல எம்பெருமான் எத்தனை அன்பு வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த பாசுரமே தான் உதாரணம். எப்படி அந்த பிராட்டியின் இடத்துல அத்தனை ஆசைப்படக்கூடியவனான எம்பெருமான் தான் செய்கின்ற செயல்களையெல்லாம் பிராட்டிக்காகத்தானே பண்ணி இருக்கிறார். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய செயல்களையெல்லாம் அனுபவித்தார் பேயாழ்வார் 54வது பாசுரத்தாலே.
தாளால் சகடமுதைத்து பகடுந்தி கீழா மருதிடை போய் கேழலாய் மீளாது மண்ணகலம் கீண்டு அங்கோர் மாதுகந்த மார்வர்க்கு பெண்ணகலம் காதல் பெரிது இப்படி அருளி செய்தார். அடுத்து இப்படி பெரிய பிராட்டியாரிடத்திலேயும் பூமி பிராட்டியாரிடத்திலேயும் பெருங்காதல் கொண்டவனான அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகிலே ஈடுபடுகிறார் பேயாழ்வார். பெரிய வரைமார்பில் பேராரம் பூண்டு கரிய முகிலிடை மின்போல தெரியுங்கால் பானொடுங்க வண்டரையும் பங்கயமே மத்தவந்தன் நீழ்நெடுங்கண் காட்டும் நிறம். பெரிய வரைமார்பில் பேராரம் பூண்டு அந்த எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய அழகை எப்படி அனுபவிக்கிறார்னு பாருங்கள். பெரிய வரைமார்பில் அந்த பெருமாளுடைய ஹாரம், அந்த திருமார்பிற்கு அவன் அணிந்திருக்கிற ஹாரத்தாலே அளவுபடுத்த முடியாதபடியாக பெரிய மலை போல் இருக்கிறதா எம்பெருமானுடைய திருமார்பு. அப்படிப்பட்ட பெரிய வரை மார்பில் பேராரம் பூண்டு அவன் அணிந்து கொண்டிருக்கிற ஹாரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா பெரிய ஹாரம். அதை எப்படி எம்பெருமான் தரித்திருக்கிறான்னா இரண்டாக மடித்து சாத்த வேண்டும்படியாக நீண்டு இருக்கிறதா அந்த ஹாரம். அப்படிப்பட்ட பேராரம் பூண்டு கரிய முகிலிடை மின் போல நன்னான கார் மேகம், இந்த கார் மேகத்தின் நடுவிலே மின்னல் வெட்டினார் போலே அந்த கருத்த திருமேனியிலே எம்பெருமான் அணிந்திருக்கிற திருவாபரணங்கள்லாம் வெளுத்த ஆகாரங்களாக இருக்கின்றனா. என்ன இதுக்கு அர்த்தம்? அப்படி கரிய முகிலிடை மின் போல தெரியுங்கால் இப்படிப்பட்ட ஆபரண சோபை எம்பெருமானுடைய திருவாபரண சோபையானது இப்படி அமைந்திருக்கிறது. இப்படி ஆபரண சோபையை அனுபவிக்க புகுந்து எம்பெருமானுடைய அவயவ சோபையை அனுசந்திக்க பார்த்தால் எம்பெருமானுடைய திருவாபரணம் இப்படி இருக்கு. பெரிய வரைமார்பில் பேராரம் பூண்டு கரிய முகிலடை மின்போலன்னு சொல்லிட்டார். அந்த எம்பெருமான் திருமேனி அழகு அவயவ சோபையை அனுபவிக்க வேணுமே அப்படின்னு தெரியுங்கால் இவனுடைய அழக அனுபவிக்க பார்த்தால் இந்த ஆபரண சோபையும் அவயவ சோபையும் இவ்வாறு இருக்கின்றனா அப்படின்னு சொல்றார். இந்த தெரியுங்கால்ங்கிறத திரியுங்கால் அப்படின்னு மாற்றியும் பொருள் கொள்ளுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்ப திரியுங்கால்னா பெரிய வரைமார்பில் பேராரம் பூண்டு கரிய முகிலிடை மின்போல திரியுங்கால். இந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் அணிந்து கொண்டு நன்னாக திரியுங்கால், நன்னாக நடையாடினால் புறப்பாடுகள் எல்லாம் சேவிக்கிறோமே இன்னென்ன திருவாபரணங்களை சாத்தின்னு இருக்காருன்னு அப்படி நடையோடு அழகான பெருமாள் எழுறாரு இல்லையா, அப்படி அந்த எம்பெருமான் திரியுங்கால் அப்படின்னு ஒரு பாடம். இப்படி எம்பெருமான் தன்னுடைய அடியார்களை இழுப்பதற்காக இத்தனை ஆபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு இத்தனை வஸ்திரங்களை எல்லாம் தரித்து கொண்டு இதை பார்க்கறதுக்குனே கோயிலுக்கு நிறைய பேர் வராளோ இல்லையோ. பெருமாள் இன்ன கலர்ல வஸ்திரம் சாத்தின்னு இருந்தார், நன்னா பெருமாள் மாங்காய் மாலை சாத்தின்னு இருந்தார், புலிநக மாலை சாத்தின்னு இருந்தார், நன்னா கல்லெழுச்ச சங்க சக்கரம் சாத்தின்னு இருந்தார். இப்படியெல்லாம் அந்த ஆபரண சோபையை அனுபவிக்கிறதுக்குனே அடியார்கள் இருக்கார்களே. ஆனால் அவள் அனுபவிச்சது என்னன்னு பார்த்தா சங்கையும் சக்கரத்தையுமா இருக்கும். ஆயுதங்களை போய் இப்படி அனுபவிக்கிறார்களேனா அடியார்களுக்கு ஆயுதங்கள் ஆபரணங்களாக தோத்துகின்றன. அப்போ எம்பெருமானுடைய இந்த திருமேனி அழகு அவன் சாத்தி கொண்டிருக்கிற அந்த திருவாபரணங்கள் இதெல்லாம் எதுக்காக? அடியார்கள் அனுபவிக்கிறதுக்காக தான். இதை போட்டு தான் அழகு பார்த்துன்னு என்ன பண்ணிக்க போறார் அவாப்த சமஸ்த காமன். அவர் இதையெல்லாம் அணிந்து கொண்டு அவருக்கு ஒரு அதிசயம் ஏற்பட வேணுங்கிறது இல்லையே. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நிச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவம் பிரகாசதே. என்ன இப்படி ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானை நாமும் வணங்குகிறோமே. இந்த எம்பெருமானுடைய திருமேனி என்ன, அந்த எம்பெருமான் திருமேனியினுடைய வடிவம், அவ்வெம்பெருமான் தரித்திருக்கிற திவ்ய ஆயுதங்கள் இது எல்லாமுமே எதுக்காகன்னா அடியார்கள் அனுபவிக்கிறதுக்காகத்தானே. இப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த திரியுங்கால் அந்த வடிவழகானது எப்படிப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் மத்தவந்தன் நெடுங்கண் காட்டும் நிறம். இப்படி அந்த எம்பெருமானுடைய கரிய முகிலிடை மின் போல அனுபவிக்க தகுந்ததாக இருக்கிறது அவனுடைய ஆபரண சோபை. அவனுடைய அவயவ சோபையை அனுசந்திக்க போனால் மத்து அவந்தன் நெடுங்கண் நிறம் அவயவங்களை அனுபவிக்க போனார் இந்த பேயாழ்வார். அப்படி அனுபவிக்க போனவர் அவன்தன் நெடுங்கண் காட்டும் நிறம் கரியவாகி உடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய தண்டாமரை கண்கள் அந்த திருக்கண்களை அனுபவிக்க போனார். அந்த திருக்கண்களிலேயே ஒழுந்துடார். இந்த கண்களே கொள்கின்றன. இதை விட்டு மற்றொரு அவயவத்தினிடத்திலே போகும்படியாக என்னுடைய மனசு போக மாட்டேங்கிறது. அந்த நீள்நெடுங்கண் நிறம் அந்த கண்ணுடைய நிறம் எப்படி இருக்கிறதுன்னா பானொடுங்க வண்டரையும் பங்கயமே காட்டும். தாமரை ஒத்த திருக்கண்கள். இந்த தாமரை தானே எப்படிப்பட்டது? பானொடுங்க வண்டரையும் பங்கயம். பானொடுங்க, பான்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று பாணர்கள், இந்த பாட்டு பாடுவதையே தொழிலாக உடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள். பான் ஒடுங்க, அந்த பாடகர்களாகிற பாணர்கள் எல்லாம் ஒடுங்கும்படியாக
அழகிதாக ரீங்காரமிடக்கூடிய வண்டுகள் படிந்த தாமரை அப்படின்னு அர்த்தம். மற்றொன்று பாடினாலே பாட்டுன்னு அர்த்தம். அப்போ உலகத்தில் பாட்டுக்கள் என்னென்னலாம் உண்டோ அந்த பாட்டுக்கள் எல்லாம் ஒடுங்கி நிற்கும்படியாக அழகியதான ரீங்காரத்தோட கூடின வண்டுகள் படிந்திருக்கிற தாமரை. இப்படி பானொடுங்க வண்டரையும் பங்கயமே காட்டும். அப்படிப்பட்ட தாமரையவே காட்டக்கூடியவையாக அந்த தாமரை போன்றவையாக அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் அமைந்திருக்கின்றன. இப்படி அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் அமைந்திருக்கிறதுனாலே மற்றொரு அவயவத்திலே நான் ஈடுபடும்படியான நிலையில் இல்லை. அந்த மற்றொரு அவயவங்களிலே இந்த திருக்கண்கள் என்னை ஈடுபடுத்த விடமாட்டேங்கிறது. அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படிப்பட்டவை என்ன இவ்விடத்திலே எம்பெருமானுடைய ஆபரண சோபை எம்பெருமானுடைய அவயவ சோபை இரண்டினையும் ஆழ்வார் ஆச்சரியமாக அருள் செய்திருக்கிறார். உபனிஷத்தும் கொண்டாடுகிறது. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா. இந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டது? நன்னாக நீலமுண்ட மின்னன்ன மேனி பெருமான் என்ன ஆழ்வார் திருவிருத்தத்தில் அருள் செய்தா போலே அந்த எம்பெருமானுடைய திருமேனியானது அமைந்திருக்கிறது. அந்த திருமேனியிலே ஹாரங்களையெல்லாம் எம்பெருமான் அணிந்து கொண்டு தன் அடியார்களையெல்லாம் கவர்ந்து இழுப்பதற்காக திரிகிறானே, அப்படி சேவிக்கிற காலத்திலேயும் அவ்வெம்பெருமானுடைய திருக்கண்களின் அழகே அத்தனை ஈடுபடுத்துகிறது என்ன 55வது பாசுரத்தாலே ஆழ்வார் அருள் செய்திருக்கிறார். பெரிய வரைமார்பில் பேராரம் பூண்டு கரிய முகிலடை மின் போல தெரியுங்கால் பானொடுங்க வண்டரையும் பங்கயமே மத்தவன் தன் நீழ்நெடுங்கண் காட்டும் நிறம். இப்படி அந்த எம்பெருமானுடைய வடிவழகிலே ஈடுபட்டவராய் அவனுடைய ஆபரண சோபை என்ன அவயவ சோபை என்ன இவைகளையெல்லாம் அனுபவிக்க புகுந்து அந்த வடிவழகிலே நம்மாலே ஆழ்ந்து போக முடியுமே தவிர அதனுடைய அளவினை நம்மாலே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வடிவழக உடையவனான எம்பெருமான் திருவுக்கும் திருவாகிய செல்வன் இன்னும் பெரிய விராட்டியாருக்கு நாதனாக இருக்கிறதுனாலே என்ன மேல 56வது பாசுரத்தாலே ஆழ்வார் அருள் செய்கிறார். நிறம் வெளிது செய்து பசிது கரிதென்னு இறையுருவம் யாமறியோம் எண்ணில் நிறைவுடைய நாமங்கைதானும் நலம் புகழவல்லளே பூமங்கை கேழ்வன் பொலிவு. இப்படி 56வது பாசுரத்தாலே இறை உருவம் எம்பெருமானுடைய சர்வசுவாமியான எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமானது யாம் அறியோம். இறை உருவம்னு சொன்னதுனாலேயே எம்பெருமானுக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய பட்சத்தை ஆழ்வார் கண்டிக்கிறார். இப்படி இறை உருவமானது எப்படிப்பட்டது? அவ்வெம்பெருமானுடைய திருமேனியினுடைய நிறம் அது எப்படிப்பட்டதுன்னா வெளிது செய்து பசிது கரிது என்ன இப்படி 4 விஷயங்களை சொல்றார். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி அது வெளுத்திருக்குமா சிவந்திருக்குமா அல்லது பசுமையாக பச்சையாக இருக்குமா கருத்த நிறத்தோட கூடினதாக இருக்குமா அப்படின்னா தெரியல. யாம் அறியோம். ஏன் ஆழ்வார்க்கே தெரியலன்னா உபனிஷத்தே பலவாறாக சொல்லுகின்றனவே. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா என்ன எம்பெருமானுடைய அந்த திருமேனியானது கருத்த மேகத்தோடு அந்த மேகத்தை போனது என்ன ஒரு வாக்கியம் சொல்றது. ஆதித்ய வர்ணம் என்ன அந்த பொன்னிறமானது அப்படின்னு சொல்றது. புருஷம் கிருஷ்ண பிங்களம் என்ன அந்த மஞ்சளும் கருப்பும் சேர்ந்ததான ஒரு நிறத்தோடே கூடினது என இப்படி பலவாறாக சொல்லுகிறது. அப்போ உபனிஷத்துக்கே எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னு சொல்ல தெரியலையே. எதனாலேன்னு கேட்டால் எம்பெருமான் அணிந்திருக்கிற திருவாபரணங்கள் எம்பெருமான் திருமார்பல தரித்திருக்கிற பெரிய விராட்டியார் மேலும் எம்பெருமான் ஏந்தி இருக்கிற திவ்ய ஆயுதங்கள் அவன் சாத்தி இருக்கக்கூடியதான வஸ்திரங்கள் இவைகளினுடைய வர்ண சேர்த்தியாலே அவையெல்லாம் இவ்வெம்பெருமான் திருமேனி நிறத்திலே வந்து சேருகிறபடியாலே எம்பெருமானுடைய திருமேனி நிறமானது இன்னதுன்னு உபனிஷத்துகளாலேயே சொல்ல முடியலையே. அப்ப தன்னாலேயும் அதை சொல்ல முடியல. அதனால ஆழ்வார் இறையுருவம் யாம் அறியோம் எண்ணில் இப்படி ஆராய்ந்து பார்த்தால் எம்பெருமானுடைய திருமேனி நிறம் இன்னதுன்னு சொல்ல தெரியல. மேலும் இந்த எண்ணில்ங்கிறத பின்னடியோடு சேர்த்துக்கணும். எண்ணில் நிறைவுடைய நாமங்கைதானும் நலம் புகழ வல்லளே. நாமங்கை அப்படின்னா இவ்விடத்திலே ரெண்டு பேர் அர்த்தம் பண்ணிக்கலாம். நிறைவுடைய நாமங்கை அப்படின்னா என்ன காட்டிலும் சிறப்புடையவளான நாமங்கை ஆழ்வாரை காட்டிலும் சிறப்புடைய நாமங்கை யார் என்று பார்த்தால் ஹயக்ரீவ பத்னியாக இருக்கக்கூடிய வாக்தேவி பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியாரும் வாக்தேவி தானே. பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம்னுங்கிற ஆச்சரியமான கிரந்தத்தினை அருளி செய்தார். அதனுடைய தொடக்கத்திலே ஒரு ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அனாக்ராதா வத்தியம் பகுகுண பரீணாகி மனசோ துஹானம் சௌஹார்தம் பரிச்சிதம் விவாதாபி ககனம்
பதானாம் சௌப்ராத்ராத் அனிநிமிஷ நிஷேவியம் ஸ்ரவணயோகோ துவமேவ ஸ்ரீர்மஹ்யம் பகுமுகய வாணி விலசிதம் என்று அவளை துதிக்கக்கூடியதான அந்த வாக்வன்மையை அவளிடத்திலேயே பிரார்த்தித்து பெறுகிறார் பட்டர். அப்ப பெரிய பிராட்டியாரும் வாக்தேவி தானே. அப்ப பெரிய பிராட்டியார் நிறைவுடைய நாமங்கையாகும் போது அதுக்கு அர்த்தம் என்னவாகும்? என்னை காட்டிலும் நிறைவுடையவளான பெரிய பிராட்டியார், என்னை காட்டிலும் சிறப்புடையவளான வாக்தேவிதானும் நலம் புகழ வல்லளே, எம்பெருமானுடைய நலம் புகழ வல்லளில்லை அப்படின்னு தெரிகிறது. அல்லது இது பிரம்மாவினுடைய பத்னியான வாக்தேவி அந்த சரஸ்வதி என்று கொண்டால் எம்பெருமானே காட்ட அவனை நான் கண்டு கொண்டேன், அப்போ அவளை காட்டிலும் சிறந்தவன் நான் என ஆழ்வார் சொல்லுகிறார். அப்ப நிறைவுடைய நாமங்கை தானும் தன்னுடைய ஞான சக்தியாதிகளாலே எம்பெருமானை அறிய முற்படக்கூடிய ஒரு தேவதாந்தரமான சரஸ்வதியானவள் நலம் புகழ வல்லளே, வெம்பெருமானுடைய திருமேனியின் அழக பேச வல்லவளா என்று கேட்டால் கிடையாதே. இது எதனாலே? இப்படி யாராலும் பேச முடியாத வடிவழக உடையவனாக எம்பெருமான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் பூமங்கை கேழ்வன் பொலிவு. அந்த எம்பெருமான் பெரிய பிராட்டியாருக்கு நாதனாக இருக்கிறபடியாலே, ஏன்னா பெரிய பிராட்டியார் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிதேவதையாக இருக்கிறாள் அல்லவா. மேலும் இந்த பிராட்டியை இட்டு எம்பெருமானை பரமாத்மான்னு தெரிந்து கொள்ளுகிறோமே. இது பிரசங்காதி, இது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன். முதலாழ்வார்கள் 3 திருவந்தாதிகள் அருளி செய்தார்கள்னு பார்க்கிறோமே. இந்த 3 திருவந்தாதிகளுக்கும் விஷயம் என்னங்கிறத முதல் பாட்டிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலைன்னார் பொய்கை ஆழ்வார். அப்ப இதனால என்ன சொல்ல வருகிறார்னா, உபய விபூதிநாதன் யாரோ அவனேதான் பரமாத்மா. உபய விபூதிநாதன்னா நித்திய விபூதியையும் லீலா விபூதியையும் உடையவன். இப்ப வையம் வார்கடல் கதிரோன் என்ன லீலா விபூதியை குறிப்பிட்டார். சுடராழியான், சுடராழினா சுதர்சன ஆழ்வானாகிற நித்திய சூரி. அப்ப நித்திய சூரினுங்கிறதாலே நித்திய விபூதியை குறிப்பிடுகிறார். இப்படி லீலா விபூதியில் இருக்கிற சில வஸ்துக்கள், நித்திய விபூதியில் இருக்கிற ஒருத்தர், இப்படி சொன்னதாலே உபய விபூதியையும் சொன்னதாகவே அர்த்தம் கொள்ள வேணும். இப்படி உபய விபூதிநாதன் யாரோ அவனே பரமாத்மான்னு பொய்கை ஆழ்வார் சொன்னார். ஒருவேளை உபய விபூதிநாதன்னா வேற ஏதான தேவதையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக அடுத்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் முதல் பாட்டில் என்ன அருளி செய்தார்? நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு உபய விபூதிநாதன் நாராயணனே அப்படின்னு அருளி செய்தார். அந்த நாராயணன் தானும் ஒரே நாராயணன் ஒருவன் தானா அப்படின்னா அவனுக்கு வேறு சிறப்பு கிடையாதா என்று கேட்டால் இவ்வாழ்வார் திருக்கண்டேன்னு தொடங்கினார். அதனாலதான் திருக்கண்டேன்னு தொடங்கினார். என் ஆழிவண்ணன் பால் திருக்கண்டேன். அப்போ உபய விபூதிநாதன் நாராயணன் தான். ஆனால் அந்த நாராயணன் பரமாத்மான்னு சொல்றது எப்படி சொல்லணும்னா, திருவோடு கூடியிருந்துள்ளவனான நாராயணனே பரமாத்மா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பல பேர் பிராட்டியும் சேர்த்து இருக்கிறதுனால பிராட்டியும் எம்பெருமான போல பரமாத்ம கோடி அப்படின்னு அர்த்தம் சொல்வார்கள். அப்படி கிடையாது. திருவோடு கூடியிருந்துள்ள நாராயணனே பரமாத்மா, திருவோடு கூடியிருந்துள்ளான், அதனாலே நாராயணன் பரமாத்மா அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்படி எம்பெருமான் பூமங்கை கேள்வனாக இருக்கிறதுனாலே அவனுடைய பொலிவு பூமங்கை கேள்வன் பொலிவு. அப்புறமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா என்ன, இந்த ஜனகராஜன் திருமகளாரை தன் உடைமையாக கொண்டவனான சக்கரவர்த்தி திருமகனுடைய சிறப்பு அது அளவிட ஒண்ணாதது என்று மாரீச்சனும் அறுதியிட்ட ஒரு விஷயம் அல்லவா. இப்படி எம்பெருமான் பெரிய பிராட்டியாருக்கு நாதனாக இருக்கிறபடியாலே அவனுடைய திருமேனி அழகு அது எப்படிப்பட்டதுன்னு நம்மாலே பேசி தலை கட்ட முடியவில்லை. அதில் ஆழங்காற்பட வேண்டுமானால் நம்ம ஆழங்காற்படலாமே தவிர அது இப்படிப்பட்டதுன்னு நம்மாலே சொல்லி தலை கட்ட முடியாது. ஏன்னா 56வது பாசுரத்தாலே ஆழ்வார் அருளி செய்கிறார். நிறம் வெளிது செய்து பச்சிது கரிதென்னு இறையுருவம் யாமறியோ மெண்ணில் நிறைவுடைய நாமங்கைதானும் நலம் புகழ வல்லலே பூமங்கை கேழ்வன் பொலிவு. என இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமையை அனுசந்தித்து அவன் திருவடிகளை ஆசிரியிப்பதே நமக்கு சிறப்பு. ஏன்னா 57வது பாசுரத்தால் அருளி செய்கிறார். பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேற்கொண்ட கரியான்கடலே தெருள் தன்மேல் கண்டாய் தெளி. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்துக்கு மற்றொரு சிறப்பு என்ன இல்லை, காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்வர். பெரும்பாலும் இந்த தொண்டை மண்டல திபதேசங்களில் காஞ்சி சுவாமி பிரத்யேகமாக காஞ்சி தேவப்பெருமாள் விஷயமாக இது அருளி செய்வர் இந்த பாசுரத்தை. ஏன்னா பெரும்பாலும் இந்த தொண்டமண்டல திபதேசங்களிலேன்னு பார்த்தால் பிரம்மோற்சவம் 10 நாள் உற்சவம் என்ன எம்பெருமானுக்கு கொண்டாடுகிற காலத்திலே எப்போதும்
3ஆம் திருநாள் காலையிலே கருட சேவையானது கொண்டாடப்படுகிறது. எம்பெருமான் கருட சேவையில எழுந்துள்ளார். அப்ப திவ்ய பிரபந்த சேவாகார கிரமத்தை பார்க்கிறோம்னால் கால வேளைகளிலே எல்லாம் இயற்பா 1000 தான் சேவிக்கப்படும். அப்ப 3ஆம் திருநாள் அன்னைக்கு 3ஆம் திருவந்தாதி அது அனுசந்தானம் செய்யப்படுகிறது. இப்படி பார்க்கிற போது இந்த காஞ்சி சுவாமி ஆச்சரியமாக அருளி செய்வார். ஏன் 3ஆம் திருநாள் இயற்பா கார்த்தாலேருந்து வருது, முதல் நாள் முதல் திருவந்தாதி, அடுத்த நாள் 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருநாள் 3ஆம் திருவந்தாதி, இதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. ஆனா அன்னைக்கு ஏன் கருடோத்சவமாகிறது, அன்னைக்கு ஏன் கருட சேவையில் எம்பெருமான் எழுந்துள்ளுகிறான் அப்படின்னா, அன்னைக்கு 3ஆம் திருவந்தாதி சேவிக்கிறோமோ இல்லையோ, 3ஆம் திருவந்தாதியில இப்படி ஒரு பாசுரம் அமைந்திருக்கிறதே, பொலிந்த கருடன் மேற்கொண்ட கரியான் கடலே தெருள் தன்மேல் கண்டாய் தளி. இந்த ஒரு பாசுரத்தை அனுசரித்து தான் எம்பெருமான் அந்த 3ஆம் திருநாளிலே கருட சேவை உற்சவம் கண்டருளுகிறான் என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி இந்த வையங்கண்ட வைகாசி திருநாள் என்று கொண்டாடக்கூடியதான காஞ்சி தேவப்பெருமானுடைய பிரம்மோற்சவம், அந்த உற்சவத்தினுடைய உற்சவ கிரமங்களை பற்றி தெரிவிக்கக்கூடிய காலத்திலே இப்படி ஒரு ஆச்சரியமான அர்த்தத்தை அருள் செய்கிறார். அப்போ பாருங்கள், நம்முடைய பெரியோர்கள் ஒரு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய பிரபந்த கிரமம் இந்த உற்சவத்தில் இன்னவாறு சேவிக்கப்பட வேணும், இன்னவாறு அதுக்கு வாகன கிரமங்கள்லாம் அமைய வேணும் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த திவ்ய பிரபந்த அனுசந்தானத்தை எவ்வளவு பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். மேலும் அந்த திவ்ய பிரபந்தத்துக்குன்னு இல்லை, அந்த பிரபந்தத்திலே ஆழ்வார் அருளி செய்திருக்கிற ஒரு பாசுரத்திலே வரக்கூடிய ஒரு வரி, அந்த ஒரு வரிக்காக அந்த எம்பெருமான் அந்த ஒரு வரியை பரிபாலனம் பண்றதுக்காக, அந்த திவ்ய பிரபந்தத்தினை பரிபாலனம் பண்ணுவதற்காக, நன்னாக திருச்செவி சாத்துவதற்காக அதில் ஆழ்வார் என்ன அருளி செய்திருக்கிறாரோ அவ்வாறே இன்னளவும் நாம் எல்லாரும் சேவிக்கும்படியாக அந்த பிரம்மோத்சவத்திலே சேவை சாதிக்கிறானே. பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம். இப்படி நம்முடைய பூர்வர்கள் வைத்திருக்கக்கூடியதான கிரமங்கள் அவைகளே வாசாம் அகோச்சரம். இது பிரசங்காத்து விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். இப்படி பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடல் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி. எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறது, நன்னாக செறிந்து இருள உடையதான கருத்த மேகங்கள், அந்த மேகங்களின் நடுவிலே ஒளிவிடக்கூடியதான மின்னல் போல தோன்னி. இந்த மின்னே போல் தோன்னிங்கிறது எங்க அன்வைக்கும்னா, மலிந்து திருவிருந்த மார்பன்னு சொல்றாரு இல்லையோ, அந்த திருவோடு அன்வைக்கும். இந்த மின்னல் அது திருவோடு அன்வைக்கும். அப்போ பொலிந்திருண்ட கார்வானம் எம்பெருமான் திருவேணிக்கு உவமை, மின்னே போல் தோன்றினது திருவுக்கு உவமை. அப்ப அந்த பெரிய பிராட்டியார் அவள் மின்னலை போல அந்த எம்பெருமானுடைய திருமேனியில எழுந்தருளி இருக்கிறாள் என்ன பார்க்கிறோம். மலிந்து திரு இருந்த மார்பன், திரு மலிந்திருந்த மார்பன். ஏன்னா இந்த பெரிய பிராட்டியார் எப்படி எம்பெருமான் திருமார்பிலே எழுந்தருளி இருக்கிறாள் என்று பார்த்தால், அந்த பெரிய பிராட்டியார் எழுந்தருளி இருக்கிற இருப்பை பார்த்தாலே பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமான் விபூதி பூதனோ, எம்பெருமான் பெரிய பிராட்டியாரோட சொத்தோ என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுடைய திருமார்பிலே அத்தனை ஆச்சரியமாக அந்த பெரிய பிராட்டியார் எழுந்தருளி இருக்கிறாள். அப்படி மலிந்து திரு இருந்த மார்பன், இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருமார்பானது அமைந்திருக்கிறது. இப்படி அந்த பெரிய பிராட்டியாருக்கு தான் விபூதி பூதனாக எம்பெருமான் தானே அபிமானிக்கிறான். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுடைய திருமேனியை சேவிக்கிறார் ஆழ்வார். மலிந்து திரு இருந்த மார்பன், இருந்த மார்பன்னா அகலகில்லேன் இறையும்னு சொல்றாளே பிராட்டி. கில்லேன் அப்படின்னா சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த திருமார்பை பிரிவதற்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுகிறாள் பிராட்டி. நாம் எல்லாரும் துவயானுசந்தானம் பண்ண வேண்டும். மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் என்ன மணவாள மாமனிகளை குறித்து கொண்டாடுகிறோமே, அப்படி பெரிய பிராட்டியாரோடு கூடியிருந்துள்ள எம்பெருமானை சரணமாக பத்துகிறேன். அந்த திவதம்பதிகளுக்கே அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அந்த கைங்கரிய பிரார்த்தனையை பண்ணுகிறேன். இப்படி துவயானுசந்தானம் பண்ணுகிறோமே, பெரிய பிராட்டியார் இந்த துவயானுசந்தானத்தை பண்ணிட்டு இருக்கா. என்ன துவயானுசந்தானம்னா அகலகில்லேன் இறையும் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளை எப்போதும் சொல்லிட்டு இருக்கா. இந்த பெரிய பிராட்டியாரை சேவிக்கணும்னா அந்த பெரிய பிராட்டியாரும் துவயானுசந்தானம் தான். அகலகில்லே நிறையும் அகலகில்லே நிறையும்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஏன்னா பெருந்தாகம் எடுத்தவன் அவன் தண்ணீரை அப்படியே எடுத்தெடுத்து வாயில் சாப்பிடுவானான்னா நன்னாக இறைத்து கொள்ளுவான் தன் வேலை. முதல்ல தன்னுடைய ஆயாசம் எல்லாம் தீரும்படியாக அப்படி ஆசையோடு அந்த பருகுவானோ இல்லையோ, அது மாதிரி ஆசையோடு நித்தியவாசம் பண்ணும்படியான திருமார்ப உடையவன் எம்பெருமான். பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான். மேல் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், வேதஸ்வரூபனாக இருக்கிறானே. அந்த கருடன் வேதஸ்வரூபி. தாசசகா வாகனம் ஆசனம் துவஜா யஸ்தே விதானம் யஜனம் திரைமயா.
இப்படி இந்த ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே கருடனை கொண்டாடுகிறார். தாசகா எம்பெருமானுக்கு அடியவனாக இருக்கிறான் கருடன். சகா எம்பெருமானுக்கு தோழனாக இருக்கிறான். வாகனம் ஆசனம் துவஜகா கொடியாக இருக்கிறான். விதானம் மேல்கட்டி விதானமாக இருக்கிறான். வியஜனம் திருவாலவட்டமாக இருக்கிறான். இப்படி பலவிதமான கைங்கரியங்களை பண்ணுகிறான் இந்த கருடன். இப்படிப்பட்ட அந்த கருடன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே. அப்படி எப்படிப்பட்ட எம்பெருமான் அங்க எழுந்தொள்ளி இருக்கான்னா, அந்த கருடனே செம்பொற் குன்னம் போல் இருக்கிறான். அவன் மேல மைவண்ணத்தில் ஒரு குன்னம் ஏற்பட்டா போலே, அந்த செம்பொற் குன்னு மேலே மைவண்ணத்தாலே ஏற்பட்ட ஒரு குன்னம் போல எம்பெருமான் எழுந்தொள்ளி இருக்கிறான். அப்படி கருத்த திருமேனியை உடையவன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே தெருள் தன்மேல் கண்டாய் தளி. அப்படி அந்த கரியான் கழலே தெருள். தெருள் அப்படின்னாலே ஞானம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஞானம் கனிந்து நலமாக வேணும் அல்லவா, அந்த பக்தி ரூபா பண்ண ஞானம்னு சொல்லுவோம் இல்லையோ. அப்ப தெருள் தன் மேல் இந்த எம்பெருமானுடைய திருவடிகளே தான் ஞானத்தின் பக்குவ நிலையாகிய பக்திக்கு விஷயமாக வேணும். மயர்வர மதிநல மருளினன்னுங்கிறாரோ ஆழ்வார். மதினால் ஞானம், நலம்னா பக்தி. இப்படி மதிநலம்னு சொல்லும்படியாக அந்த தெருள் என்ன சொல்லக்கூடிய ஞானமானது பக்தியாக முதிர வேணும். அது பக்தியாக முதிர்ந்தால் அந்த பக்திக்கு விஷயமாக என்ன இருக்க வேணும், அந்த கரியான் கடலே இருக்க வேணும். என்ன கண்டாய் தெளி, தெருள் தன்மேல் கண்டாய் தெளி. இதை பிரித்து சொல்லாமல் சேர்த்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். தெருடன் மேல் கண்டாய் தெளி. தெருடல் அப்படின்னா தேடப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போ அனுசந்திப்பதற்காக தேடப்படக்கூடியது. இப்படி அந்த அனுசந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னா எம்பெருமானுடைய திருவடிகளே. கண்டாய் தெளி, நெஞ்சமே தெளி. இந்த நெஞ்சே இந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே நீ பத்தி இருக்க வேணும். என்ன அந்த ஹிருதயத்துக்கு உபதேசிக்கிறார். முயன்னு தொழு நெஞ்சே என்பது போலே. ஆக பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேற்கொண்ட கரியான் கடலே தெருள் தன்மேல் கண்டாய் தெளி. இப்படி ஆச்சரியமாக அந்த கருடன் மேல் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான், திருவினை தன்னுடைய திருமார்பிலே உடைய எம்பெருமான், அவன் திருவடிகளையே நாம் பத்தி இருக்க வேணும் ஆழ்வார் தன்னுடைய ஹிருதயத்துக்கு உபதேசித்தார். இப்படிப்பட்ட செல்வத்தை உடையவனான எம்பெருமான் நாம் கண்ணாலே கண்டுகொள்ளலாம்படியாக திருமலையிலே வந்து நின்னானே. இந்த சௌலபியத்தை எங்க போய் பாடுறது? அதனாலே அந்த திருவேங்கடமலையினுடைய அனுபவத்திலே இப்போது ஆழ்வார் ஈடுபடுகிறார். இந்த முதலாழ்வார்கள் மூவருமே திருவேங்கடமுடையானிடத்திலே போர ஈடுபட்டிருப்பர்கள் அல்லவா. செந்தமிழ் வாடுவார் தாம் வணங்கும் தேவர் திருவேங்கடமுடையான். அவர் தான் இயற்பா பெருமாளே. அப்படி இயற்பா பெருமாளான திருவேங்கடமுடையான் இந்த ஆழ்வார்களுக்கு இருக்கிற சிறப்பு. திருவேங்கடமலையினை மங்களாசாசனம் பண்ணினால் திருவேங்கடமுடையான சேவிச்சுட்டு வந்துட மாட்டார்கள். அந்த திருமலையிலே நடைபெறக்கூடிய இயற்கை காட்சி எதையாவது நமக்கு பாசுரத்தில் ரெக்கார்டை எழுதி கொடுத்துடுவா. ஏன்னா அந்த திருமலையில் இருக்கிற ஓரொரு பதார்த்தமும் அது திவ்யக்கு ஸ்தாவர ஜங்கமங்கள் எதுவாக இருந்தாலும் நித்திய சூரிகளே தான் அங்கே அந்த உருவத்தோடு வந்து இருக்கிறார்களோ அல்லது மற்ற ஆழ்வார்களே தான் அவ்விடத்திலே வந்து இருக்கிறார்களோ என்ன சங்கிக்கலாம்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இயற்கை காட்சிகளையெல்லாம் தான் நாம் அனுபவிக்கணும். ஆழ்வார்கள் யார் திருமலையில ஏறி போய் எம்பெருமான வணங்கினார்கள்? மலையே திருவுடம்புன்னு அந்த மலையவே திருவேங்கடமுடையானாக கொண்டவர்கள் அல்லவா. அதனாலே அந்த திருமலையிலே நடைபெறக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாமே நமக்கு உத்தேசியம் என்பதனால் ஆழ்வார் இவ்விடத்திலே நமக்கு காட்டுகிறார். அதிலே நிறைய இயற்கை காட்சிகளை இந்த முதலாழ்வார்கள் திருமணி செப்பிரான் என்ன திருவேங்கடத்தை பாடின எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள். ஆனால் அதில் இது ஒரு காட்சி. தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே மேலொரு நாள் மண்மதியிற் கொண்டு கொண்டான் வாழ்வு. மண்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு. அந்த திருவேங்கடமுடையான் திருவுள்ள முகந்து வாழும் இடம். அது எப்படிப்பட்ட திருமலை? தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி. இந்த தெளிந்த சிலாதலம் நல்ல தெளிந்த ஸ்படிகப்பாறை ஒன்று இருக்கான் திருமலையில. அதன் மேல ஒரு பெண் குரங்கு, மந்தினா பெண் குரங்குன்னு அர்த்தம், கடுவன்னா ஆண் குரங்கு. இப்படி அந்த மந்தியாகிற பெண் குரங்கு ஒரு ஸ்படிக கல்பாறையில உட்காண்டிருக்கு. மேலிருந்த மந்தி அது உட்காந்துருக்குன்னா எப்படி உட்காந்துருக்குன்னா சாதாரணமாக உட்காந்துருக்கல. நன்னாக அந்த கடுவன்னு சொல்லக்கூடிய ஆண் குரங்கை நியமிக்க வல்ல பெருமதோத்த வைத்திருக்கிறதாம் அந்த பெண் குரங்கு. அழிந்த கடுவனையே நோக்கி. அழிந்த கடுவன், அந்த கடுவனும் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா என்ன ஆச்சரியமாக என்னுடைய அந்த பேடை, என்னுடைய அந்த பெண் குரங்கு அமர்ந்திருக்கிறது. அவள் நம்மை ஏவி காரியம் கொள்வது எப்போதோ அப்படின்னு
அந்த பெண் குரங்கினுடைய நியமனத்துக்காக காத்துட்டு இருக்கான் அந்த அன்பே வடிவெடுத்ததான அந்த கடுவன். இப்படி பார்த்தா அந்த அழிந்த கடுவனையே நோக்கி, ஓ இதுக்கு தான் நீ நின்றுட்டு இருக்கியா அப்படின்னு அந்த கடுவனை குளிர பார்க்கக்கூடியதான அந்த பெண் குரங்கு என்ன கேட்கறதுன்னா, விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே, எனக்கு முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணும், அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அந்த சந்திரனை பிடித்து கொண்டு வா, விளங்கிய வெண்மதியம் தா அப்படின்னு கேட்கறது. எப்படி விளங்கிய வெண்மதியம்னா சந்திரனுடைய களங்கமத்த மேற்புறம் அதை பார்க்கறதா இந்த பெண் குரங்கு. அதை பார்த்து நன்னாக வெளுத்திருக்கிறதே, அதை எடுத்து கொடு, நான் முகம் பார்க்க வேணும் அப்படின்னு இந்த கடுவனை குறித்து கேட்கிறதாம். இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, திருமலையினுடைய உயர்த்தி, அது எவ்வளவு உயர்ந்த சிகரம், அவ்விடத்திலிருந்து பார்க்கிற போது இந்த சந்திரனுடைய ஒளி மங்கிய பகுதி நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஒளி விஞ்சிய பகுதி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனாலே அந்த சந்திரன் இருக்கு பார்த்தியா, அதை நீ எனக்கு எடுத்து கொடு அப்படின்ட்டு கேட்கறதான். இப்படி இந்த கடுவனை பார்த்து இந்த மந்தியானது கண்ணாடி வேணும், சந்திரனை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்குன்னா, பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விராட்டியார் அவள் தானே இங்கே அலர்மேல் மங்கையாக வைத்திருக்கிறாள். அந்த அலர்மேல் மங்கையானவள் இந்த சந்திரன் போல பத்த ஜீவாத்மாக்கள் இருக்கார்களே, அவர்களையெல்லாம் நீ கைதூக்கி கொண்டு வா அப்படின்னு இந்த திருவேங்கடமுடையான பார்த்து கேட்கிறது போல் இருக்கிறது. என்ன இதுக்கு சுவாபதேசம். அப்படி மேலொரு நாள் இப்படிப்பட்ட திருவேங்கடமே மேலொரு நாள் மண்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு, மதியில் மண் கொண்டுகந்தான் வாழ்வு. முன்னொரு காலத்திலே மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்குன்னு சொல்லும்படியாக தன்னுடைய புத்தி சாதுரியத்தாலே யாச்சித்து மகாபலியினிடத்திலிருந்து யாச்சித்து தேவேந்திரனுக்காக இந்த பூமியை மகாபலியினிடத்திலிருந்து 3 அடி நிலம் தானமாக பெற்று பெரும் பேறு பெற்றா போலே உலகங்கள் எல்லாவற்றையும் சுவாதீனப்படுத்தி கொண்டான் அல்லவா அந்த எம்பெருமான் உகந்து வாழும்படியான மலை. அந்த திருமலையிலே மந்திக்கு சந்திரனை கொடுக்கக்கூடிய கடுவன் மாதிரி இவ்விடத்திலே இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் புருஷகார பூதையான பிராட்டிக்காக எம்பெருமான் கைதூக்குவதற்காகவே அந்த திருமலையிலே வந்து சேர்ந்திருக்கிறான். ஆக திருமலையிலே காணப்படக்கூடியதான இந்த ஒரு இயற்கை காட்சியானது அதை வர்ணிப்பது போல நமக்கு ஒரு சுவாபதேசத்தையும் இவ்விடத்தில் ஆழ்வார் எடுத்து கொடுத்துட்டார். திருமலையப்பன் அவன் நம்மிடத்திலே பிரேம பரவசனாக இருக்கக்கூடியவன். பெரிய விராட்டியாருடைய புருஷகார கிருத்தியம் அலர்மேல் மங்கையினுடைய புருஷகாரம் என்றைக்கும் வீண் போகாது என்பதனை காட்டக்கூடிய பாசுரமாக இப்பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆக திருமலையினுடைய ஒரு இயற்கை காட்சியையும் இப்படி சுவாபதேசத்தோடு நம்முடைய பூர்வர்கள் அருளி செய்திருக்கிறார்கள்னா அந்த திருமலையே திருவேங்கடமுடையான் தானே. அப்ப அந்த திருவேங்கடமுடையான் இடத்திலே நடைபெறக்கூடிய ஒரு இயற்கை காட்சின்னு சொன்னால் அது பகவத் சம்பந்தம் உடையதாகவே நாம் கொள்ள வேண்டும் என நம்முடைய பூர்வர்கள் காட்டியிருக்கிறார்கள். தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே மேலொரு நாள் மண்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு என 58வது பாசுரம் இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்து 59வது பாசுரத்தாரே இப்படிப்பட்ட புருஷகார பூதையோடே கூடினவனான எம்பெருமான் திருவடிகளை அடைவதே நாம் வாழும் வகையென்னு நான் அறிந்து கொண்டேன் என 59வது பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார். வாழும் வகையறிந்தேன் மைபோல் நெடுவரைவாய் தாழும் அருவி போல் தார்கிடப்ப சூழும் திருமாமணி வண்ணன் செங்கண்மால் எங்கள் பெருமான் அடிசேரப்பெத்து எங்கள் பெருமான் அடிசேரப்பெத்து வாழும் வகையறிந்தேன். எங்களுடைய சுவாமியான திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை பற்றி அதுவே வாழும் வகை என்பதனை நான் அறிந்து கொண்டேன் என்ன அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார். இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளே தான் உபாயம் என்ன கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் உண்டே, அந்த வியாதிகளுக்கெல்லாம் நிறைய மருந்துகளை சாப்பிட்றோம், நிறைய கஷாயங்கள்லாம் சாப்பிட்றோம். அவைகளை போல கசப்பா இருக்குமா இது அப்படின்னு பார்த்தால் சில இடங்களிலே எல்லாம் வைத்தியர்கள் பாலையே மருந்தாக சொல்லுவார்களாம். நம்ம பாலை வந்து போக்கியமான ஒரு வஸ்துவாக கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த பாலையும் சில இடங்களிலே அவர்கள் மருந்தாக சொல்லுவது போலே. அப்போ அது அந்த மருந்தே நமக்கு எவ்வளவு இனிமையானதாக இருக்கும். நான் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு போக்கிய வஸ்துன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதில் மருந்து இருக்கு போல் இருக்கே அப்படின்னு அதை இன்னும் போக்கியமாக எப்படி சாப்பிடுவோம். அதுபோலே மை போல் நெடுவரைவாய் தாழும் அருவி போல் தார் கிடப்ப அந்த எம்பெருமானுடைய திருமேனியில் எப்படி இருக்குன்னா மை போல் நெடுவரைவாய், இப்படி மை போல்ன இருண்டதான ஒரு பெரிய மலையினுடைய சிகரத்திலிருந்து
தாழும் அருவி போல் அந்த மலையுச்சியிலிருந்து பெருகி வழியக்கூடிய அருவிகளைப் போலே எம்பெருமானுடைய திருத்தோள்களிலிருந்து அந்த திருமாலைகள் மிக அழகாக ஒளிவிடுகின்றன. திருமலையில தோமால சேவைன்னு எவ்வளவு பிரசித்தமாக சேவிக்கிறோம். அந்த திருவேங்கடமுடையான் திருமார்பு, அவர் எவ்வளவு உயர்ந்த திருமேனியுடைய பெருமான், அவன் தோள்களிலிருந்து அந்த மாலைகள் இரண்டும் எவ்வளவு ஆச்சரியமாக தொங்குகின்றன. இப்படி தாழும் அருவி போல் தார் கிடப்ப, தார்னா மாலைன்னு அர்த்தம், அப்படி தார் கிடப்ப சூழும் திருமாமணிவண்ணன். இப்படி அந்த தார் கிடக்கும் போது எம்பெருமான எப்படிப்பட்டவன்? சூழும் திருமாமணிவண்ணன், தோளும் தோள் மாலையுமாக நிற்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த நிற்கக்கூடிய நிலையிலே அவனுடைய திருமார்பிலே அகலகில்லே நிறையமென்னு வளைத்து கொண்டு நித்தியவாசம் பண்ணுகிறாளே பெரிய விராட்டியார். சூழும் திரு மாமணிவண்ணன், இப்படி பெரிய விராட்டியார உடையவனாய் விலைமதிப்பத்த நீல மணிரத்னம் அத்த போல உடைய எம்பெருமானுடைய திருமேனி சூழும் திரு மாமணிவண்ணன் என்று கண்டவர்களுடைய களைப்பையெல்லாம் ஆத்தக்கூடியவனாக அந்த திருமேனி நிறத்த உடையவனாக இருக்கிறான். செங்கண்மால், இந்த செல்வத்தையெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய திருக்கண்கள், சிவந்த திருக்கண்களை உடையவனான எம்பெருமான் செங்கண்மால் எங்கள் பெருமான் அடிசேர பெற்று அடியார்களான எங்களுக்கு அடையத்தக்க தலைவனாக இருக்கிறான் திருவேங்கடமுடையான். அவனுடைய அடிசேர பெற்று வாழும் வகையறிந்தேன். சப்தாதி விஷயங்களை எல்லாம் அறிந்து அதனாலே தாழ்ந்து போகாமல் இந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை அடைந்து வாழும் வகையறிந்தேன் என்ன ஆழ்வார் அருள் செய்திருக்கிறார் இந்த 59வது பாசுரத்தாலே. வாழும் வகையறிந்தேன் மைபோல் நெடுவரைவாய் தாழும் அருவி போல் தார்கிடப்ப சூழும் திருமாமணிவண்ணன் செங்கண்மால் எங்கள் பெருமான் அடிசேரப் பெத்து என ஆச்சரியமாக அருள் செய்கிறார். அடுத்த 60வது பாசுரத்தாலே இந்த சேதனர்கள் எல்லாம் ஆழ்வார் இடத்துல வந்து கேட்டார்கள், நீர் வாழும் வகை அறிந்தேன்னு சொன்னீர். சரி, அந்த வாழும் வகையை அறிவதற்கு முன்னதாக நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்குமே, அதையெல்லாம் எப்படி கடந்தீர்? அதெல்லாம் என்ன ஆச்சு? நாமே இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், ஏதோ ஒரு பெரிய செயலை சாதித்தவர்கள் அப்படின்னு இருப்பார்கள். அவர்களிடத்துல வந்து ஜனங்கள் என்ன கேட்பா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய செயலை சாதிச்சிருக்கீள், ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனால் இதை நீங்கள் அடைவதற்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டது, என்னென்னலாம் வந்தது அப்படிலாம் கேட்பாளோ இல்லையோ, அது மாதிரி சேத்தனர்கள்லாம் கேட்குறா. ஏன்னா இதை நீங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள் அப்படின்னு கேட்குறவாளோட இதுக்கு நடுவில் இந்த தடைகள்லாம் வந்திருக்குமே, இதெல்லாம் எப்படி நீங்கள் கடந்தீங்கோ அப்படின்னு தான் கேட்பா முதல்ல. அப்படி ஆழ்வார் இடத்துல வந்து சம்சாரிகள்லாம் கேட்க இந்த தடையெல்லாம் போக்குவதையே இயல்பாக உடையவன் எம்பெருமான் தான். இதை போக்குவதற்கு நான் ஒன்றுமே பண்ணலை, இதெல்லாம் எம்பெருமானே தான் பண்ணினான். அதனால அவனுடைய பொறுப்பாக அது ஆயித்து என்ன 60வது பாசுரத்தில் அருள் செய்கிறார். பெத்தம் பிணைமருதம் பேய்முலை மாச்சகடம் முத்தக்கா தூடுபோய் உண்டுதைத்து கத்து குணிலை விளங்கனிக்கு கொண்டெறிந்தான் வெத்தி பணிலம் வாய்வை துகந்தான் பண்டு. எம்பெருமானே விரோதி நிரசனத்தை பண்ணக்கூடியவன் என்பதனை இப்பாசுரத்தாலே ஆழ்வார் அருள் செய்கிறார். இதை எப்படி அர்த்தம் பண்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால், பெத்தம் பிணை மருதம் பேய்முலை மாச்சகடம் இப்படி 4 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கையில் முத்தக்காத்து உடுபோய் உண்டு உதைத்து அப்படின்னு 4 வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். பெத்தம் முத்தக்காத்து பிணைமருதம் ஊடுபோய் பேய்முலை உண்டு மாச்சகடம் உதைத்து அப்படின்னு இப்படி இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே முதல் திருவந்தாதியிலே இதுபோல ஒரு பாசுரம் பார்த்திருப்போம். அரவ மடல்வேழம் ஆண் குருந்தம் புல்வாய் குறவை குடமுறை மற்குன்னம் கரவின்னி விட்டிருத்து மெய்த்தொசித்து கீண்டு கோத்தாடி உண்டட்டெடுத்த செங்கணவன் செங்கணவன் கரவின்னி. இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா, அரவம் அடல்வேடம் ஆண் குருந்தம் புல்வாய் குறவை குடம் முலை மல் குன்னம் என்ன இப்படி 10 விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் எம்பெருமான் என்ன பண்ணினான், விட்டு இருத்து மேய்த்து ஒசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு அட்டு எடுத்த செங்கடவன் என்ன இப்படி இதை ஒன்னோடு சேர்த்து அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இதுக்கு சம்ஸ்கிருதத்திலே யதாசங்கியாலங்காரம்னு பேரு, தமிழ்ல நிறநிறையணி என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட இந்த பாசுரம் இவ்வளவு ஆச்சரியமாக அருளி செய்த பாசுரத்தாலே ஆழ்வார் எம்பெருமான் விரோதி நிரசனம் பண்ணினபடியே அருளி செய்கிறார். பெத்தம் மொத்த காத்து, பெத்தம்னா ஆணிரைகள். இப்படிப்பட்ட இந்த ஆணிரைகள் மொத்த காத்து ஒன்னொழியாமல் ரட்சித்து இந்திரனுடைய கல்மழை முதலான பேராபத்துகளிலிருந்து ஒரு சிறிதும் நோவு வராதவாறு அந்த பசுக்களை எல்லாம் ரட்சித்தான். பிணை மருதம் ஊடு போய் ஒன்னோடொன்னு பிணைந்து நின்ன மருத மரங்களின் நடுவே சென்று
அவைகளை விழவிட்டான், பொய்மாய மருதான அசுரரை அழித்தான் என்று தெரிவிக்கிறார். பேய் முலை உண்டு தன்னை அழிக்க வேணும்ங்கிறதுக்காக விஷந்தடவின முலையோட வந்த பூதனையினுடைய முளைப்பாறை அமுது செய்து அவளுயிரை மாய்த்தான் எம்பெருமான். அப்படி அந்த பேய் முலை உண்டு மாச்சகடம் உதைத்து பயங்கரமான சகடாசுரன் அவனை தன்னுடைய திருவடிகளாலே உதைத்தான். அதனாலே மாண்டு போனானே சகடாசுரன். இப்படி முத்தக்கா தூடு போய் உண்டுதைத்து மேல் என்ன பண்ணினான்னா கத்து குணிலை விலங்கனிக்கு கொண்டெறிந்தான். நன்னாக ஒரு கண்ணுக்குட்டியின் இடத்துல ஆவேசித்திருந்த ஒரு அசுரனை நன்னாக சுத்தி சுழத்தி விலங்கணிகளாக ஆவேசித்திருந்த ஒரு அசுரன் மேலே விட்டு எறிந்தான். அதனாலே 2 அசுரர்களும் மாய்ந்து போனார்கள். கத்து குணிலை விலங்கனிக்கு கொண்டெறிந்தான். வெத்தி பணிலம் வாய்வை துகந்தான் பண்டுனா முன்னொரு காலத்திலே இப்படி அசுர ராட்சசர்கள் போர் புரிந்து கொண்டிருந்த காலத்திலேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது இது கண்ணனுடைய சேஷ்டித்தத்தை சொல்ற விஷயம் இல்லையோ. அதனாலே இப்படி குருக்ஷேத்திர யுத்தம் நடைபெற்ற காலத்திலே அந்த காலத்துல எம்பெருமான் என்ன பண்ணினான், வெத்தி பணிலம் வாய்வை துகந்தான். இந்த எதிரிகளை ஜெயிப்பதையே இயல்பாக கொண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யம் என்று சொல்லும்படியான அந்த ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையே எதிரிகள் அழியும்படியாக தன் வாயிலே வைத்து ஊதினானே. அப்படி ஊதினதினாலே எதிரிகள் அழிய பெற்றார்கள் என்று இந்த உலகத்துக்கெல்லாம் தெரிவித்தானே. இந்த பாஞ்சஜன்யத்தை ஊதினது எதுக்காக, நான் விரோதி நிரசனம் பண்ணினேன் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக. இப்படி விரோதி நிரசனத்தையே இயல்பாக கொண்ட எம்பெருமான் என்னுடைய தடைகளை நன்னாக நீக்கினான். அது அவனுடைய பொறுப்பாக தன் பேராக கொண்டு நீக்கினான். அதனாலே நான் வாழும் வகையறிந்து அப்பெம்பெருமான் திருவடிகளையே சரணமாக பற்றி இருந்தேன் என்ன பேயாழ்வார் தாம் அருளி செய்த இந்த 3ஆம் திருவந்தாதியிலே 60வது பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். பெத்தம் பிணைமருதம் பேய்முலை மாச்சகடம் முத்தக்கா தூடு போய் உண்டுதைத்து கத்து குணிலை விலங்கனிக்கு கொண்டெறிந்தான் வெத்தி பணிலம் வாய்வை துகந்தான் பண்டு. இப்படி ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். ஆக இன்னை தினம் இந்த 3ஆம் திருவந்தாதியிலே 51வது பாசுரம் தொடங்கி 60வது பாசுரம் வரைக்கும் இதனுடைய சாரமான அர்த்த விசேஷங்களை வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளையும் அப்பிள்ளையும் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானங்களை அடியொத்தி இவ்வடியவன் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் ஒருவாறு விண்ணப்பம் செய்திருக்கிறேன். இதிலே குறைகள் ஏதும் இருக்குமேயானால் பெரியோர்கள் யாவரும் அடியேனை திருத்தி பணி கொள்ள வேணுமாய் பிரார்த்தித்து அடியேனுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்ளுகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜ தயாம்புராஷே அக்ஞோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதश्च தஸ்மாதனன்ய சரணோ பவதீதி மத்வா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.